பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விவாதம். தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வீர மரணத்தை ஒட்டி ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுவிஸ் நாட்டில் மிகப்பெரிய நிகழ்ச்சி வைக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது விஷயமா ஏற்கனவே ராவணா பதிவு போட்டிருந்தேன். அது குறித்து மேலும் விரிவாக பேசுவதற்காக நம்முடைய மதிப்புக்குரிய ஆல்பர்ட் ராஜேஷ் அவர்கள் ஸ்வீடன்ல இருந்தும், விமலன் சிவரத்னம் லண்டன்ல இருந்தும், ஆனந்தன் கனகரத்னம் அவர்கள் லண்டன்ல இருந்தும், வடிவேல் ராஜேஷ் அவர்கள் சுவிஸ்ல இருந்தும் இறங்கி இருக்கிறாங்க. ஐயா, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். நிறைய விமர்சன கருத்துக்கள்லாம் அது நம்ம பிறகு பேசுவோம். முதல் கேள்வியா இந்த வீர வணக்கமும், இந்த தேசிய தலைவருக்கான வீர வணக்கமும், இந்த நிகழ்வும் இப்ப என்ன தேவை, காலத்தினுடைய தேவை என்ன, ஏன் இதை இந்த நேரத்துல முக்கியத்துவம் கொடுத்து இல்லை என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒரு 2-3 நிமிடங்களுக்காக முதல்ல பொதுவா பேசிட்டு அப்புறம் மற்ற கேள்விகளுக்குள்ளார போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நிமலன். 82ஆம் ஆண்டுல இருந்து ஒரு தேசிய செயல்பாட்டாளராக, உணர்வாளராக தமிழ் தேசிய தளத்துல இயங்கி வருகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வரலாற்று பதிவாக மாறி வரலாறாக அடுத்த சந்ததிகள் தெரிஞ்சு படித்து உணர வேண்டிய காலம். எங்களுடைய விடுதலை என்பது நீண்ட ஒரு பயணம். அது 100 வருடம் எடுக்கலாம், 50 வருடம் எடுக்கலாம், 10 வருடம் எடுக்கலாம், நாளைக்கே முடியலாம். தமிழீழம் என்ற அந்த இலக்கு, போராட்ட வடிவங்கள் மாறினாலும் அந்த இலக்கை அடைவதற்கு எங்களுக்கான அந்த தக்க வைக்க வேண்டிய தேவைகளும் எப்பவுமே எங்கேயும் அந்த தியாகங்களும் செயல்படுபவர்களும் மதிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள், போற்றப்படுபவராக இருப்பார்கள். குறிப்பாக தேசிய தலைவருடைய சிந்தனை என்று வரும் பொழுது அவர் செயலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சொல்லுக்கு கொடுப்பதில்லை. அவர் அந்த செயலின் உருவமாக இந்த விடுதலையை வழிநடத்தி எமக்கு முன் ஒரு வழிகாட்டியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார புருஷனாக இந்த உலகத்துக்கு தமிழீழ விடுதலை போராட்டம் மட்டுமல்ல, விடுதலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அத்துணை விடுதலைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டு அதற்கு ஒரு முழு வடிவம் கொடுத்தவர் என்பது மிகையாகாது. இதற்கு சாட்சியாக பல விடுதலை அமைப்புகளும் இயக்கங்களும் விடுதலை அடைந்த நாடுகள் கூட இதை சாட்சியம் கூறியிருக்கிறது. இந்த களத்தில் தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு அனுபவிச்சு, எவ்வளவு இந்த செய்தியை கேட்கும் பொழுது 2009 இருந்து கேட்கும் பொழுது எவ்வளவு அனுபவிச்சார்களோ அதுக்கு இணையாக பல விடுதலை அமைப்புகள் அவர்களும் அதை உணர்ந்தார்கள். பல பேர், பல அமைப்புகள், பல விடுதலை தளங்களில் இருந்து தாங்கள் எப்படி விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் முன்னுதாரணமாக பார்த்தார்கள், எப்படி பார்த்தார்கள், கணித்தார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி வீடியோவாக தங்களுக்கு உதவியாக இருந்தது என்று பல அதை பற்றி கதைக்கிறேன்னா மனத்தியால கணக்கில் கதைக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது தமிழர்களுடைய வரலாறு பதிவாக வேணும் என்றதும், சரியான முறையில பதிவாக வேணும் என்றதிலையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்த சந்ததிகளுக்கு அவர் ஒப்படைத்து விட்டு போனது 2008ஆம் ஆண்டு மாவீரர் நாளை எடுத்து பார்த்தால் அனைத்தும் புதைந்தது. அடுத்த சந்ததிகளுக்கு என்ன செய்தியை சொல்லி போயிருக்கிறார் என்று. இந்த அவர் புருஷன் என்றுமே விடுதலை புலிகள், மாவீரர்கள், கரும்புலிகள் என்று ஒவ்வொருவரும் போகும் பொழுது அவர்கள் மனதில் இந்த தேசிய தலைவர் என்பவர் இந்த தமிழீழத்தை அடைவதற்கு வழி நடத்தி கொண்டு சென்று அடைவார் என்ற நம்பிக்கையோட சென்றிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் மாவீரன் பிரபாகரன் என்று தமிழ்நாட்டு ஊடகங்கள் அனைவரும் அவரை குறியீடாக சொன்னது. அந்த நேரம் அவர் சொன்னது, மாவீரன் என்று சொன்னால் நான் தமிழீழம் அடைந்திருக்க வேண்டும், இல்லாட்டில் அதற்காக போராடி வீரமரணம் அடைந்திருக்கணும். தற்சமயம் இது ரெண்டும் நடக்காத நேரத்தில் தயவு செய்து என்னை மாவீரன் என்று சொல்லாதீர்கள். இன்று இந்த காலகட்டத்தில்
ஒரு 4 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இதுக்கான உரித்தான போராளிகள் கலந்துரையாடி பல பேரும் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டு தமிழர்களுக்கு ஒரு கள சூழலை உணர்த்தி இருக்கிறார்கள். கள ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்து வெளியில கொண்டு வந்து ஒரு நாளை சொல்லி இந்த நாளில் இவருக்கான வீர வணக்க நாளாக சொல்லுகிறார்கள். இது முதலும் கடைசியுமாக இந்த நாள் இருக்க போகிறது. இந்த 2ஆம் ஆண்டு 2ஆம் தேதி 8ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் வருகிற சனிக்கிழமை பாசல் நகரில் நடக்க போற இந்த வீர வணக்க நாள் என்பது முதலும் கடைசியுமாக ஒரு மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது. இதை தொடர்ந்து வரும் எதிர்காலங்களில் தேசிய தலைவருடைய விருப்புக்கு ஏற்ற அவருடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி, அது போராளியாக இருக்கலாம், லெப்டினன்ட் கர்னலாக இருக்கலாம், லெப்டினண்டாக இருக்கலாம், பிரிகேடியராக இருக்கலாம், தேசத்தின் குரலாக இருக்கலாம், ஏன் இன்று தலைவராக இருக்கலாம். அவர்களுக்கான அந்த பொது நாள் என்பது நவம்பர் 27 மாவீரர் நாள். அந்த மாவீரர் நாள் என்பது அனைத்து போராளிகளுக்கும் விதைக்கப்பட்ட போராளிகளுக்குமான நாளாக மிக பிராமண்ட அளவில் இன்று தேசிய தலைவரே அந்த விண்ணில் இருந்து திலீபன் அண்ணா சொன்ன மாதிரி ஏனைய மாவீரர்களுடன் அதிலையும் அவர் வழி நடத்தி தலைமையில் இருந்து எங்களுக்கான ஆசையை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த ஆசையை பெறும் தகுதியுள்ள ஒவ்வொருவரும் யாரெனில் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் செயல்படுபவர்கள். அந்த சிந்தனைக்கு உயிர் கூட்டுறவர், அந்த சிந்தனையை உயிர்ப்புடன் வைத்திருப்பவர்கள் முழுமையாக அவருக்கான அந்த தனி மரியாதை என்பது வருகிற 2ஆம் தேதி கிடைக்க போற அந்த நிகழ்வு மட்டும்தான். அவருடைய புகழை யாரும் கெடுத்து விட முடியாது, குறைக்க முடியாது. அவர் ஏற்கனவே இந்த 16 வருடங்களில் அவருடைய புகழ் உச்சியை நோக்கி போனதுதான். ஆனால் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கான திருப்தி, நாங்கள் ஒரு பொதுமகனாக, ஒரு உணர்வாளனாக, ஒரு நிகழ்வு தனித்துவமாக தேசிய தலைவருக்காக இது நடக்குது என்று சொன்னால் அதை எவ்வளவு சிறப்பாக இந்த உலகம் வியக்கும் வண்ணம் நடத்தி முடிக்க வேண்டும். அவருக்கான அந்த நாளை, அவருக்கான மரியாதையை, அந்த குலதெய்வத்துக்கான அந்த விசேஷ நாளை, அந்த தேச தலைவரின் தேசிய பிதாவின் மேதகு என்ற வார்த்தைக்கு உயிரூட்டும் வண்ணம் மாவீரன் என்ற அந்த சொல்லுக்கு ஒவ்வொரு போராளிகளும் கிடைக்கிற அந்த மதிப்பு இன்று மாவீரன் பிரபாகரன் என்று நமது தேசிய தலைவர் தனக்குள் தன்னைத்தான் ஏற்றி கொண்டு ஒரு செயலின் வடிவமாக, விடுதலையின் உருவமாக, விடுதலை தளத்தின் அச்சாணியாக எமக்கு நிற்கும் பொழுது அவருடைய அந்த நாளை, அவருக்கான இந்த தனித்துவமான நாளை நாங்கள் எப்படி நடத்தி முடிக்க போகிறோம்? எது செய்தாலும் அது தகும். அதை எவ்வளவு தூரம் மக்களாக நின்று திலீபன் அண்ணாக்கு மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழீழம் மலரட்டும் என்று சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளுக்கு முன்னாலேயும் வாளை வெட்டி அங்க தீபம் ஏற்றி அந்த எழுச்சியை 12 நாளும் செய்யுங்கோ என்று சொன்ன அந்த தேசிய தலைவருக்கு திலீபன் அண்ணாக்கு அது செய்தாங்கள் என்று சொன்னால், இந்த ஒரு நாள் தேசிய தலைவருக்கு இந்த ஐரோப்பா முழுக்களும் ஒன்றிணைகிறதும், ஒன்றிணைய முடியாதாக்கள் தத்தமது வீடுகளில், தத்தமது கடைகளில் அந்த விளக்கை ஏற்றி அந்த மாவீரனை உள்வாங்கி அவருடைய தேசிய சிந்தனையில், அவருடைய தலைவரின் சிந்தனையை தமக்கு உறுதிமொழியாக ஏற்றி ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் செய்வோம் என்று உறுதி எடுத்து அந்த தமிழீழ இலக்கை அடையும் மட்டும் நாங்கள் ஓய மாட்டோம் என்ற உறுதியுடன் செயல்படுவோம். அதற்கான ஒரு முக்கியமான நாளாக 2ஆம் தேதி 8ஆம் மாதம் சனிக்கிழமை பாசல் நகரில், சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக, மிகப்பெரிய ஒரு முறையாக, சரியான முறை, இது ஒரு நிகழ்வு நடக்குது என்று சொன்னால் அது எங்களுக்கான நிகழ்வு என்று சொல்லிக்க யார் செய்கிறார் என்று சொல்லி தெரியவில்லை. அங்கு நடக்கும் நிகழ்வை பார்த்தாலே தெரியும். அதில் சரிங்க ஐயா. நம்ம கேட்டது என்னன்னா, அடுத்தது நம்ம வரும் இன்னொருத்தருக்கு போவோம். நம்ம அதாவது முக்கியத்துவமும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அவசியம் ஏன் அந்த காலம், இந்த ஆகஸ்ட் 2 நடத்தக்கூடிய இந்த தேவை, இந்த நேரம், இப்படியான அறிவிப்பு, இந்த செயல்பாடு, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன்.
அன்று நாளுக்கான முக்கியத்துவம் என்று ஒன்றும் இல்லை. அது இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டோம்னா ஐரோப்பாவில் அது ஒரு ஹாலிடே டேயாக இருக்குது, சம டேயாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்து சமருக்கான ஒஃபர்கள் என்று போடைக்க இங்கே ஃப்ளைட் டிக்கெட் கெட்விக்கில் இருந்து 30 பவுண்ட்ஸுக்கு விடுறாங்க. அது ஸ்பெஷல் ஒஃபராக ஈஸி ஜெட்ன்ற ஃப்ளைட் ஏர்லைன்ஸ் வந்து 2ஆம் தேதி அன்றைக்கு மட்டும், ஆனால் அட்வான்ஸாக இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணணும். இன்றைக்கு புக் பண்ணுற ஆட்களுக்கு 30 பவுண்ட்ஸுக்கு நார்மலாக வந்து 150லேருந்து 200 பவுண்ட்ஸ் ஒரு டிக்கெட் முடியும். சில வேளை 500 பவுண்ட்ஸுக்கும் போகும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புக் பண்ணுவீர்களாக இருந்தால் கட்விக்கில் இருந்து 30 பவுண்ட்ஸுக்கு அங்கு செல்லக்கூடியது. ஏனென்றால் அவங்கள பொறுத்தவரையில் அது தேசிய தலைவருக்காக அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க இல்லை. அந்த 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம்ன்றது சம்மர் வெக்கேஷனுக்கான ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. சுவிட்சர்லாண்டில் வந்து அது சம்மரை வந்து அனைவரும் அன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்லேருந்து எல்லாமே லீவு. அது ஒரு பப்ளிக் ஹாலிடேயாக இருக்கிறதால ஒரு ஏர்லைன்ஸ் கூட அந்த நாளை வந்து கூடுதலான ஆட்கள் டூரிசமாக போகணும் என்று சொல்கிற அளவில். மற்றபடி வரலாற்று ரீதியாக அதுக்கு பெரிய முக்கியத்துவம்ன்றது ஒன்று இல்லை. எங்களை பொறுத்தவரையில் அந்த முக்கியத்துவம் அடுத்த தடவை 2ஆம் தேதி 8ஆம் மாதம் தேசிய தலைவருக்கான நிகழ்வு என்று செயல்பட மாட்டாது. அது மாவீரர் நாளில் அனைத்து இதோட சேரப்படுது. அப்போ வரலாறு என்பது ஒரு தடவை நேரம் வந்து தாண்டிட்டா திரும்பி அந்த நேரத்தை எடுக்க இயலாது. அந்த வழியாக இந்த வரலாற்று நிகழ்வு என்பது ஏன் அந்த நாளில் நடக்குதுன்றதை தாண்டி அந்த நாள் திரும்பி எங்களுக்கு வராது. இந்த தேசிய தலைவரை மதிக்க வேண்டும், தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்தணும், தேசிய தலைவரின் விசுவாசத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் எங்களுக்கான மனதில் இருக்கிறவருக்கு எங்களுக்கானவர் யார், நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றதை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு அந்த 2ஆம் தேதி 8ஆம் மாதம் சுவிஸில் வந்து பப்ளிக் ஹாலிடேயாக காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு அது திரும்பி வர முடியாத காரணம். எப்படி தேசிய தலைவர் ஆகஸ்ட் 2ன்றதுக்கு இப்ப தேவை என்ன தேவைன்றதுக்குமான முக்கிய காரணம் இதுதான் நீங்க சொல்ல வரீங்க. இப்ப அடுத்து நம்ம ஆனந்தன் ஐயா கிட்ட போவோம். நீங்க என்ன கருத்தை அதை முன் வைக்கிறீங்க? தொடக்க கருத்தா என்ன முன் வைக்கிறீங்க ஐயா? உங்களோட இந்த காலத்தை பற்றிய கேள்வியா இருந்தால், காலத்துக்கு என்ன முக்கியத்துவம் என்ற கேள்வியா இருந்தால், இதுவரை ஆவணி 2 வரலாற்றுல எந்த முக்கியமான நாளா இருந்தது என்று எனக்கு எதுக்கு வரலாற்று விவரம் தெரியாது. எதிர்காலத்துல ஆவணி 2ன்றது எங்கள் தேசிய தலைவருக்கு முதலாக நாம ஒன்று கூடி வீர வணக்கம் செலுத்தின நாளாய் வரலாற்றில் பதியப்படும். அது ஒரு முக்கியமான நாளா இனித்தான் மாறப்போகுது. இந்த நாளை ஏன் நாங்கள் தெரிவு செய்த நாங்கள் என்றால், ஐரோப்பாவில வாழ்ற மக்களுக்கு இது ஒரு கோடைகால விடுமுறை. அதிகமானவர்கள், பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடக்கூடிய வசதி காலம் தீர்மானிச்சிருக்குது. நாடு அந்த வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்குது. அங்க தேசிய தலைவருக்கான நிகழ்வை செய்யறதுக்கு, சுதந்திரமா செய்யறதுக்கு அந்த நாடும் ஒரு அனுமதி தந்திருக்கு. அதால சுவிட்சர்லாந்துல இந்த காலம் செய்யறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சு நாங்கள் எப்போதுமே வந்து எங்களோட தேசிய வரலாற்றின் பாரம்பரியம் எந்த வீரனும் மரணம் அடைந்தால் அந்த மரணத்தை உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு முதல் வீர வணக்கம் ஒரு நாள்ல தான் தெரிவு செய்வோம். அதுக்கு பிறகான நினைவு நாட்கள் அவருடைய உண்மையான நாள்ல வரும். இதுதான் என்னுடைய இந்த பதில். சரி, இப்ப அடுத்ததா வந்து சுவிஸ்ல இருக்கக்கூடிய ஐயா ஆல்பர்ட், நீங்க அவரு ராஜேஷ், முதல்ல நீங்க ஆல்பர்ட் எனக்கு சொல்லுங்க, அந்த ஏற்பாடு எல்லாம் எப்படி இருக்கு இப்பாங்க? நீங்க அதை என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கருத்தா நீங்க என்ன பதிவு பண்ண வரீங்க ஐயா? முதல்ல ராவணா வலையொலிக்கு எங்களது வணக்கம். நிறைய நீங்கள் எங்களுக்காக நிறைய தொகுப்புகளை வழங்கி இருக்கிறீங்க. அதற்கு முதல்ல எங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த ஏற்பாடு என்பது வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இருக்கிறோம். நான் 25 ஆண்டுகளாக இந்த என்னுடைய பணியை நான் இதுக்குள்ள ஆற்றி இருக்கிறேன். அந்த வகையில் எங்களோட நிகழ்வுகளை பொறுத்த மட்டும் நாங்கள் மாவீரர் நிகழ்வாக இருந்தாலும் ஏனைய நிகழ்வாக இருந்தாலும் அது அனைத்துமே ஒரு சிறப்பாகத்தான் இங்கே நடக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இதில் ஒரு ஏக்கம் இருந்தது. இப்போ 2009க்கு பிற்பாடு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வந்து மாவீரர் நிகழ்வுகள் ஏனைய நிகழ்வுகள் நடந்தாலும் இந்த தேசிய தலைவருக்கான அந்த வணக்க நிகழ்வு நடத்தப்படவில்லை என்றதில் ஒரு விதமான மக்கள்கிட்ட அந்த ஏக்கம் இருந்ததை பார்த்துருக்கிறோம். இது எங்களுக்கு மாத்திரமில்லை, இது சுவிட்சர்லாந்துக்கு மாத்திரமில்லை, இது அனைத்துலக ரீதியாகவும்
இந்த தலைவருடைய 2009க்கு பிற்பாடு தலைவருக்கு எந்த விதமான நிகழ்வும் நடத்தப்படவில்லை. அவரை நாங்கள் இருக்கிறார், அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பக்கமாக செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும், தேசிய தலைவர் எங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாலும், அந்த தலைவன் எங்களுக்காக ஆற்றிய அந்த உண்மையாக தன்னை உருக்கி தன் குடும்பத்தை கொடுத்து இந்த விடுதலையை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒரு தேசியத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய அந்த தலைவரை நாங்கள் ஏன் இன்னும் அந்த தலைவருக்குரிய அந்த முடிவை நாங்கள் எடுக்காமல் இருக்கிறோம் என்ற ஆதங்கங்கள் எல்லா மக்கள் மனங்களிலும் இருந்ததை பார்த்தோம். ஆனால் இதை செய்ய முடியாத அளவிற்கு இந்த நிர்வாகங்கள் இருந்ததை இட்டு மக்களுக்குள்ள ஒரு விசனமும் ஏற்பட்டது. ஆனால் இதை துணிந்து இந்த போராளிகள் இதை முன்னெடுத்த பொழுது இது எல்லா மக்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறுகிறது. எங்கள் தலைவருக்கு நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். எங்கள் தலைவருக்கு அன்றைய நாளில் நாங்கள் அந்த அரங்கத்திற்குள் சென்று எங்கள் கரங்களால் எடுத்து அவருக்கு ஒரு விளக்கை அவருக்கு ஒரு பூவை வைத்து அந்த இடத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்ற அந்த ஆதங்க துடிப்பை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். என்றால் நாங்கள் இப்பொழுது சந்திக்கிற மக்கள் எல்லாமே ஏன் இவ்வளவு காலம் அதை விட்டு வைத்தீர்கள், ஏன் இதை இவ்வளவு காலமும் செய்யவில்லை, என்னத்துக்காக எங்கள் தலைவரை அப்படி நீங்கள் வைத்து பார்க்கிறீர்கள்? எங்கள் தலைவர் எங்களுக்காக தன்னே உலகத்துக்கு அர்ப்பணித்து இந்த விடுதலை போராட்டத்தை இந்த அளவு தூரம் கொண்டு வந்தவர். அவர் ஒவ்வொரு கணத்திலையும் அவர் சொல்லுவார், ஒரு போராளி இறக்கிற பொழுது சொல்லுவார், நீங்கள் போங்கள், நான் பின்னால் வருவேன் என்று தான் திரிவன் அந்த உண்ணாவிரத மேடைக்கு போகிற பொழுது தலைவர் சொன்ன வார்த்தை அதுதான், நீ போ, நான் பின்னால். அப்ப அந்த தலைவர் எப்பொழுதுமே தன் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர், அந்த மக்களின் விடியலுக்காக வாழ்ந்த தலைவர், அந்த மக்களின் சுதந்திரத்துக்காக வாழ்ந்த தலைவர். இத்தனை ஆயிரம் மாவீரர்களை கொடுத்த பிற்பாடு அந்த தலைவர் நிச்சயமாக ஏதோ ஒரு தீர்வுக்கு போக மாட்டார். அவர் தீர்வுக்காக போராட்டத்தை துவக்கியவர் இல்லை, அது கிடைக்காதுன்னு தெரியும். எந்த கட்டத்திலையும் சிங்களம் எங்களுக்கு உரிமை தராதுன்றதை தெரிந்திருந்த தலைவர் அவர் தூக்கிய ஆயுதம் எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்கள் மக்களுக்கான உரிமையை ஒன்றெடுத்து தருவதற்காகத்தான் அவர் இந்த ஆயுதத்தை தூக்கியவர். அந்த ஆயுதம் மௌனிக்கப்படும் வரைக்கும் அவர் தன்னுடைய உயிரை என்னுடைய மக்களை பாதுகாத்து கொண்டுதான் அந்த இடத்துக்கு தனியாக சென்றார். ஆகவேதான் அந்த தலைவர் இன்று எங்களுக்காக தன்னை கொடுத்த தலைவருக்கு ஒரு பூ வைத்து அவருக்கு ஒரு விளக்க வைப்பதற்கு அந்த மக்கள் இன்றைக்கு சரியான ஒரு நாளை எடுத்துட்டாங்க. எனக்கு முன்பு சொன்ன அண்ணன் சொன்னது போல் இந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத நாள். ஆனால் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் மாவீர நாள். அதே நேரத்தில் மே 18 நாங்கள் மறக்க முடியாத நாட்கள். ஆகவே இந்த வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி எமது நாட்டில் சுவிட்சர்லாந்தை பொறுத்தமட்டில் அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது மிகப்பெரிய எழுச்சியாக தான் இருக்கும். அந்த அரங்கம் நான் நினைக்கிறேன் என்னுடைய நோக்கம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த ஆகஸ்ட் 2 என்றது ஐரோப்பிய நாடுகளுக்கான அந்த விடுமுறை நாள் அறிவிப்புன்றதை ஒட்டி வரக்கூடிய அந்த ஒன்று கூடலுக்கு மிக பெரும் வாய்ப்பாக இருக்கும். இதை பயன்படுத்தி அறிவித்து விடுவோம் என்றதுதான் நோக்கம். மற்றபடி மாவீரர் நாள் என்றது மாவீரர் நாள், இன அழிப்பு நாள் மே 18 இந்த 2 தான் தமிழர்களுக்கான முக்கிய நிகழ்வாக புலம்பெயர் நாடுகள்லயும் சரி, இங்கேயும் சரி, தாயகத்திலும் அனுசரிக்கிறது. அதை நான் புரிஞ்சுக்கலாங்களா? ஆக 3 நிகழ்வுன்றது இல்ல, 2 தான். அறிவிப்பு மட்டும் ஆகஸ்ட் 2 அந்த நாள். நான் நினைக்கிறேன் அன்றைய நாள் தான் உலகத்திற்கு எங்களுடைய தலைவர் வீர மரணம் அடைந்து விட்டார், எங்கள் தலைவர் எங்களுக்காக தன்னை உருக்கி எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டார் என்ற அந்த செய்தியை சொல்லுகிற நாள் தான் அந்த ஆகஸ்ட் 2. அது எந்த குழப்பமும் இல்லை. சரி ஐயா வடிவேல், நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு என்னவா செய்திருக்கிறீங்க, இந்த நிகழ்வு குறித்த கருத்து என்ன, அப்படி 2மே முதல்ல ஒரு முன்னோட்டமா பதிவு பண்ணுங்க. வணக்கம், நான் சுவிசிலிருந்து வடிவேல் ராஜேந்திரன். கடந்த 30 ஆண்டுகளாக நான் தமிழின செயற்பாட்டாளராக இருக்கிறேன். இந்த விழாவின் முதல் கேள்வியாக இந்த நிகழ்வு எதற்காக இந்த விஷயத்துக்கான விளக்கத்தை சொல்லாமல் நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு முன்னெடுக்கிறது எதிர்வரும் 2ஆம் தேதி முன்னெடுக்கப்படுகிற இந்த நிகழ்வு நான் முழுமையாக வரவேற்கிறேன். தனி மனுஷனாக முழுமையாக வரவேற்கிறேன். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தமிழ் இறை முருகன் எங்களோடு வாழ்ந்ததாக தான் இலக்கியங்கள் கூறுது. இருந்தாலும் அது ஆதி என்பதாலே அடையாளம் இல்லை. பாதி கடாரம் என்ற சோழர்கள் பேசுபொருளாக இல்லை. ஆனால் எங்களுடைய தலைவர் அப்படி அல்ல. எங்களோடு வாழ்ந்து எங் முன்னே பல வரலாறுகளை படைத்த தலைவருடைய வரலாறு மறைக்கப்படுவது நியாயம் அல்ல. அவருடைய வரலாறு அவரோடு சேர்ந்திருந்து இந்த நடந்து முடிந்த அனைத்தையும் அரங்கி தெரிஞ்ச இந்த முதல் சந்ததியான நாங்கள் அவருக்கான இந்த வரலாற்றை எழுதாமல் யார் எழுதுவார்?
அப்ப அந்த நிலையில இன்றைக்கு அவரோடு களத்தில் நின்ற போராளிகள் இன்றைக்கு புலத்தில் இருந்தாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒருங்கிணைந்த நிலையில இந்த தமிழர் தலைவருக்கான இந்த வீர வணக்க நிகழ்வை பெருமெடுப்புல செய்ய முன்வரைக்க நான் ஒரு தனி மனிதன் அதுல பங்களிக்காம இருப்பது முறை இல்லாத விஷயம் நான் பார்க்கிறேன். அப்ப அதாவது இந்த விழா ஒரு முக்கியத்துவம் உண்டு. இதுக்கு அடுத்தது இரண்டாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த சமூகத்தில் ஒரு குழப்பமான நிகழ்வு இருந்து தன்னுடைய குடும்பத்தோட உயிரை கொடுத்து இந்த இனத்துக்காக பெரும் வரலாற்றை படைச்ச அந்த தலைவர் அந்த நிலத்திலேயே போராடி மடிந்த அந்த தலைவர் இன்றைக்கு புலத்துல வந்து அந்த நிலத்தை விட்டு புலத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சு ஒரு சுயினமற்ற நிலையில இருக்கிறார் என்று ஒரு கூறப்பட்ட ஒரு கருத்துலா எதிர்காலத்தில் அது எப்படி ஆகும்னா அவர் தப்பி ஓடி வந்து சுயநலத்தில மரணத்தை அடைஞ்ச என்ற ஒரு இழி நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வரலாறு எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்பு இந்த தலைவன் மீது பெற்றுக்கொண்ட நாம், அந்த தலைவனை பற்றி அறிஞ்ச நாம், அந்த தலைவன் தியாகத்தை எவ்வளவுக்கு நேசித்த நாம், அவருக்குரிய அந்த உண்மையான வரலாறு, அவருடைய அந்த தியாகத்தை நாமே எழுத வேண்டும். அதுக்கு இந்த முன் வந்திருக்கிற போராளிகளோட கூட வந்து பொதுமக்களாகிய நாங்கள் தான் அதை சிறப்பிக்கணும், அந்த தலைவருக்கான மரியாதையை கொடுக்கணும் என்று நான் ஏற்பாடுகளை சரி, இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்த மே 18 தேர்வு செய்திருக்கிறீங்க? தேர்வு செய்யறதுக்கு நீங்கள் யார்? கடந்த முறையே வந்து 17ஆம் தேதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு மூத்த போராளியாக இருக்கக்கூடிய ஐயா காக்கான்னு சொல்லக்கூடிய போராளி அவர்கள் வந்து 17 தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மருத்துவ பிரிவினுடைய பொறுப்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தருடைய அறிவிப்பு சமீபத்துல வந்து மே 17 தான் தலைவருடைய மறைவு அப்படின்னு வந்திருந்தது. இன்னும் சில பேர் வந்து அந்த தேதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி நீங்க ஏன் 18 வைக்கிறீங்க? 19ஆம் தேதின்றதுன்னு இன்னொரு குழு இருக்கிறாங்க, அது இருக்கட்டும் தனியா. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்க ஏன் அதை 18 தேர்வு செய்றீங்க? என்ன காரணம்? இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 50 மெயில்ல கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வரவேற்கக்கூடிய நிகழ்வு தான் இது அப்படி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த குறைந்த 7 பேர்ன்றதுன்னு இல்லை, ஒரு பொறுப்பான பதில் நம்ம சொல்லி ஆகணும் அவங்களுக்கு அப்படின்ற கேள்வி நம்ம கடமையும் இருக்குது இல்லைங்களா? ஏன் இந்த இப்படி குழப்பம்? எங்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்தோடு ஊரோடு ஒத்தோடு சொல்லுவார்கள். உலகத்தின் ஒழுங்குமுறைக்குட்பட்டுத்தான் எங்கண்ட விடுதலை வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பொதுமக்கள் இன அழிப்பு என்று வரும் பொழுது இந்த மக்கள் 5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதை பிரதிநிதித்துவப்படுத்தி எத்தனையோ இனப்படுகொலைகள் நடந்திருந்தாலும் முள்ளிவாய்க்கால் என்பது முடிவல்ல, அது தொடக்கம்தான் என்று அந்த இன அழிப்பின் குறியீடாக மே 18 அமைந்து விடுகிறது. அதையே இலங்கை அரசாங்கமும் அது வெற்றி விழாவாக கொண்டாடும் பொழுது இந்த உலக அரசியலில் இலங்கை எதிரியாக இருந்து வெற்றி விழா கொண்டாடுற அதே நாளை நாங்கள் ஒரு துக்க நாள் மட்டுமல்ல, இன அழிப்பு நாடாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம். எந்த மக்களுக்காக, எந்த இனத்துக்காக எங்களுடைய தேசிய தலைவர் மக்களில் ஒருவனாக இருந்து மக்களோடு இருந்து தானும் தன்னுடைய குடும்பமும் அந்த மக்கள் மத்தியில் இருந்து வீரமரணம் அடைந்திருக்கிறார் என்பது உலகம் வந்து இதை இன அழிப்பு நாளில் தலைவரே தன்னுடைய உயிர் போயிருக்கு என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தியை உலகத்துக்கு இன அழிப்பின்ற சார்பில் கொண்டு போய் சேர்க்க. அதே மாதிரி மாவீரர் நாளில் தலைமை தாங்குகிற அந்த தகுதியும் அந்த இடமும் முதலாவது லெப்டினன்ட் சங்கரண்ணாக்கு கிடைச்சது. அவருடைய முதலாவது வீரமரணம் அடைந்த முதலாவது போராளியின் குறியீடாக மாவீரர் நாள் நவம்பர் 27 தொடங்கப்பட்டது. அதற்கு தலைமை தாங்குகிற தகுதியாக தேசிய தலைவரும் அதில் இணைந்து நவம்பர் 27 அனைத்து போராளிகளோட எந்தவித ஒரு சம உரிமையோட சமத்துவத்தோட அந்த மாவீரர்களுக்கான அந்த புகழ் வணக்கம் செலுத்துகிற நாளாக நவம்பர் 27 முடியும். ஸோ 17 18 19 என்றது நேர கணக்கில் தான் வித்தியாசப்படுத்தும் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நான் களத்தில் நிற்கவும் இல்லை, நான் போராளியும் இல்லை. ஆனால் அரசியல் தளத்தில் நின்று செயல்படுபவன் என்ற முறையில் 12 மணிக்கு முதல் நடந்திருந்தால் அது 17ஆம் தேதியாக இருக்கலாம், 12 மணிக்கு பிறகு என்றால் 18ஆம் தேதியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி 18ஆம் தேதி இரவு என்று சொன்னால் 12 மணிக்கு முதல் 18ஆக இருக்கலாம், 12 மணிக்கு பிறகு 19ஆக இருக்கலாம். ஸோ அது மணித்தியால கணக்கில் தான் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த 24 மணி நேரம் என்பது.
இந்த ஒரு வரலாற்று ரீதியாக வரலாற்று கண்ணாடியாக கண்ணோட்டத்தோட பார்க்க இந்த அரசியல் விடுதலை தளத்தின் உலக ஒழுங்குகளுக்கு ஊடாக நாங்கள் நோக்கிக்க இந்த மே 18 என்ற அந்த எழுச்சி பெறுமே தவிர இன அழிப்பு நாள் தேசிய தலைவருடைய வீரமரண நாளாக அங்க சொல்லப்படும் பொழுது அந்த எழுச்சி இன அழிப்பு நாளுக்கான அத்துணை பொதுமக்களுக்கும் அந்த 5 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக அந்த போராளி, அந்த மாவீரன், அந்த குலதெய்வம் உண்மையாகவே அதுல ரெப்ரசன்ட் பண்ணப்படுறார். அவர்களுக்கான இடம் அதுக்குள்ள சரியாக ஒதுக்கப்படுகிறது. எப்படி சங்கரண்ணா அந்த மாவீரர் நாளாக மாறிச்சதோ அதுக்கும் தேசிய தலைவருடைய அந்த புகழ்ன்றது நவம்பர் 27 சேரும். ஸோ இந்த அடிப்படையில் என்ன முட்டேல மயிர் விடுங்கிற என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு 16 வருடங்கள் மாவீரன் தேசிய தலைவர் எங்களுடைய குலதெய்வத்துக்கு வீர வணக்கம் செலுத்துறதுக்கு தவிச்சு கொண்டிருக்கிற ஒரு இனம் இன்றைக்கு அந்த உரித்தான அந்த போராளிகள் தங்களுடைய கல ஆய்வுகளுக்கு ஊடாக தாங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்த வந்திருக்கு. ஸோ இதை அனைவரும் இருக்க கட்டிப்பிடிச்சு வரலாற்றுல ராஜராஜ சோழன் எப்ப செத்தாருன்னு தெரியுமா? எங்களுடைய தலைவர்கள் இன்றைக்கும் போரவன் மாறவன் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய தலைவர்களுக்கு வரலாறு என்னத்தை காட்டி இருக்கு? புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்க இன்றைக்கு இந்த 2ஆம் தேதி வரக்கூடிய அந்த நிகழ்வு அதை முட்டையில மயிர் பிடுங்கி கொண்டு அதுக்குள்ள இது சரி என்று எடுக்காமல் எங்களுடைய உணர்வோடு நாங்கள் எங்களுடைய தலைவருக்காக அனைவர் இந்த உலகத்துக்கு எல்லாத்திலையும் பணியாற்றினார். ஐயா அடுத்தது இல்ல இதுக்கு இந்த தேதி விவகாரம் இருக்குல்ல, இதுல இன்னொரு கேள்வியும் கேட்கறாங்க. இது குறிப்பிட்ட சிலர் தான் நடத்துகிறார்கள், பெருவாரியாக யாரும் கலந்துரையாடல, முழுமையாக போராளிகள்லாம் நடத்தினாங்க. பொதுமக்களும் உணர்வாளர்களும் செயல்பாட்டாளர்களும் எந்த போராளிகள் தாங்கள் உயிருடன் இல்லையோ இருந்தால் அவர்கள் மாவீரர் ஆளுகிறார்கள். போராளிகள்லாம் நடத்தினவர்கள் உயிரோட இருக்கக்கூடிய போராளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இதுல இருக்கணுமோ இல்லையோ அவர்களுடைய காலில் விழுந்து ஒரு பொதுமகனாக உணர்வாளனாக உங்களுக்கான அந்த அடையாளம், உங்களுக்கான அங்கீகாரம், போராளிகள் உறுதியாக இதை வழிநடத்த வேண்டி இருக்கும். 16 வருடங்களாக நடக்காததை ஒரு சிலரோ முழுமையாகவோ ஒவ்வொரு போராளிகளும் இந்த மக்களுக்காக நீங்கள் போராடினதுன்றது உண்மையாக இருந்தால் இந்த தேசிய தலைவனை ஏற்று அவருடைய சிந்தனையை மூலமாக தமிழகத்தை எடுத்து கொடுக்க போறீர்களாக இருந்தால் ஒவ்வொருவருடைய காலிலையும் நான் இந்த பொதுமகனாக விழுந்து உங்களை அரவணைச்சு நான் கேட்டுக்கொள்றேன். இந்த பொதுமக்களுக்கு, இந்த மக்களுக்கு, உணர்வாளர்களுக்கு இந்த வாய்ப்பை, இந்த வரலாற்றை நாங்கள் சரியாக செய்து கொடுப்பீர்கள் என்று முழுமையாக நம்புகிறோம். இதில் எந்தவித யார் செய்தார்கள் என்றது முக்கியமல்ல, யார் மூலம் வந்தது என்றது முக்கியமல்ல. இந்த நிகழ்வு யாருக்காக செய்கிறோம்? எமது தேசிய தலைவருக்காக செய்கிறோம். எமது தமிழீழத்துக்கான அச்சாணி, இந்த தமிழீழத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்றால் இது எப்படி நடக்குது? இது சபகுழப்பியாக இருந்து இந்த தமிழீழத்தை 100 வருஷத்தை 1000 வருஷம் ஆக்க போறீர்களா? இல்ல நாங்கள் இதையே ஒரு உலகத்துக்கு சொல்ற இன்னொரு செய்தியாக இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் என்பது உலக போர் எல்லாத்திலையும் பிரதிபலித்து கொண்டிருக்குது. 50ஆகவோ 500ஆகவோ மடங்கு அனைத்தையும் சேர்த்து கொண்டிருக்காங்க. உலக போர்கள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எல்லாத்திலையும் முன் உதாரணமா இருக்கணும். இந்த நிகழ்வு உட்பட ஒவ்வொரு போராளிகளும் உங்களுக்கு அந்த உரித்திருக்கு, உங்களுக்கான அந்த செய்தி எங்கே இருக்குன்னு சொன்னால், அன்று நீங்கள் இந்த இயக்கத்தில் இருந்து இந்த விடுதலைக்காக போராளிகள் என்ற பெயரை, எனக்கு அந்த தகுதி இல்லை, ஆனா அந்த போராளிகளாக இருந்தால், மாவீரர் குடும்பங்களாக இருந்தால் அனைவரும் அணிதிரண்டு முன்னுக்கு நின்று வழி அங்க கோரிக்கையா வைக்கிறீங்க ஐயா. நான் கேட்டது ஒரு தகவல் என்னன்னா, ஆனந்தன் ஐயா நீங்க பேசுங்க. என்னன்னா, இப்ப இந்த தேதி குழப்பம் ஏன் வருது, ஏன் அதை நீங்க பேசி தீர்த்துக்கிற இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு நம்ம கிட்ட? நான் நிகழ்ச்சி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம்.
தெளிவா அதுக்கு யார் பதில் சொல்லணும்? நீங்க யார் சொல்ல போறீங்க? ஐயா நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த 18ஆம் தேதி எடுக்கப்பட்ட முடிவை நான் முழுமையா வரவேற்கிறேன். என்னென்று சொன்னால், இப்ப தலைவர் வீரச்சாவு அடைஞ்ச போது அங்க நின்றவர்கள் யாரும் இல்லை, அதை அறிஞ்சவர்கள் யாரும் இல்லை. ஆனா அந்த களத்தில அதை சுற்றிய சூழல்ல நின்று களத்தில நின்று போராடிய போராளிகளுடைய பல வருடங்களான நடத்திய ஆய்விலையும் அவர்கள் அங்க நின்று பெற்ற தகவல், நேரடியாக தெரிஞ்சு கொண்ட தகவல்களும் மத்தியில அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் மே 18. அப்ப அந்த இடத்துல அதுதான் அது உண்மையா இருக்க முடியுமே தவிர ஒரு விஷயம் இல்லை. சம்பவம் நடந்து 16 ஆண்டுகள் முடிஞ்சா கூட இந்த 17, 16 அந்த திகதிக்குள்ள இருக்கிறவர்கள் இதை சரியான ஒரு திகதிக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று இன்று வரைக்கும் முன்வரையில்லை. இல்ல நாங்கள் 17 எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்ற இடத்துக்கு கூட முன்வரையில்லை. அதை செய்ய வேண்டாம் என்ற இடத்துல தான் இருக்கிறார்களே தவிர அதுக்காக இந்த திகதி 17, 16 என்ற கருத்தை முன்வைக்கிறார். சேர்ந்து செய்வோம் என்பதற்கு முன் வரவில்லை அப்படின்றீங்க. ஆனா இது கூடி பேசி முடிவு எடுக்கலன்ற மாதிரி சிலர் பேசுறாங்களே. அப்படி சொல்ல முடியாது. நான் அறிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 வருஷமாக எடுக்கப்பட்ட ஒரு கலந்தாய்வு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவா தான் நான் கேள்விப்பட்டேன். அப்ப இன்றைக்கு சில அமைப்புகள் சில அறிக்கைகளுக்குள்ள நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ப பல வருடங்களாக கலந்தாய்வு செய்யப்பட்ட நிகழ்வு இது அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அனைவருமே வீரச்சாவுன்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இதை அறிவிக்கிறதுக்கு என்ன தடங்கள், இதை நாங்கள் அடுத்த ஆண்டு செய்வோம், ஏதாவது அடுத்த ஆண்டு செய்வோம் என்றது இந்த கலந்தாய்வு செய்து எடுக்கப்பட்ட முடிவு காலத்துல இந்த அறிக்கையை மக்களுக்கு தெரிவிச்சிருக்கலாம். ஒரு சில அமைப்புகள் அவசரப்படுகிறார்கள், நாங்கள் அடுத்த ஆண்டு இதெல்லாம் சேர்ந்து செய்வோம், அது வரைக்கும் நீங்க பொறுத்திருந்து கொண்டு மக்களுக்கு முன்பே அறிவிச்சிருந்தா கூட இந்த நிகழ்வை நான் பின்தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா நேற்று முன்தினம் அறிக்கை விடுறார்கள் சில அமைப்புகள். இந்த அறிக்கையால என்ன பயன்னு கேட்டா ஏதும் இல்லை. ஒரு குழப்பத்திலே ஒரு தவிர மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய முறையிலே அந்த அறிவு வரா. எல்லாரும் வீரச்சாவை ஏற்றுக்கொண்ட இடத்துல இந்த நிகழ்வு இந்த கலைஞாய்வு கணத்தால 2 வருஷமா நடந்துட்டு இருக்க அங்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். வராட்டி அதை மக்களுக்கு அப்பவே தெரிவிச்சிருந்தால் இன்றைக்கு இந்த மக்கள் இதுக்கு போறதா இல்லையான ஒரு முடிவுக்கு தெளிவுக்கு வந்திருப்பார். அது இல்லாமல் ஒரு சில நாள் கிடக்க அறிக்கையை விடுவது அது உள்நோக்கம் கொண்டது, எல்லாத்தையும் ஒரு புரிதலற்ற தன்மையை தான் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த 18 என்ற முடிவு அங்க களத்தில் நின்று போராடிய ஆயிரக்கணக்கானவருடைய ஒருங்கிணைந்த கருத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு. அதைத்தான் நாங்கள் ஏற்கலாம். ஏனென்றா வீரச்சாவை நேர பார்த்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை. அப்ப எல்லோரும் ஊகத்தின் அடிப்படையில எடுத்த முடிவுதான். அப்ப அப்படின்னு கேட்க ஆயிரக்கணக்கானவருடைய முடிவு தான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கு. ரெண்டாவது களத்துல நின்றவர்கள், உயிரை கொடுத்து நின்றவர்கள். அதைத்தான் அதனால இந்த 18 ஏற்றுக்கொள்வதுதான். உங்களிடம் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறேன். இதுல சம்பந்தப்பட்ட போராளிகளிடமே நேரடியாக ஒரு நிகழ்வு நடத்தி அதை நீங்க தெளிவுபடுத்துறது நல்லது. ஏனென்றால் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில இருக்கவும் இல்லை, சம்பந்தப்படவும் இல்லை, நாட்டிலையும் இருக்க இல்லை. எனக்கு வேண்டும் என்னுடைய தேசிய தலைவனுக்கான மரியாதையை நாங்கள் கொடுத்தோமா இல்லையா என்று இதுவரைக்கும் நாங்கள் கொடுக்க தவறிவிட்டோம். கேட்டா நெஞ்ச கிழிச்சு பார், எங்களுக்கு தெரியும். அரசியல்வாதி சொல்ற மாதிரி நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோமே ஒழிய தேர்தல் நேரத்துல கொஞ்சம் விட்டு அறிக்கையில விட்டு கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்றோன்னு பாட்டு எழுதி புகழ் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே புகழ் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். வேண்டா பெண்டாட்டி நின்றா குற்றம் இருந்தா குற்றம் என்ற மாதிரி இந்த திசை திருப்பக்கூடிய அளவான இதுகள் எல்லாம் நாங்கள் இவ்வளவுதான் தேசிய தலைவர் மேல வச்சிருக்கிறோமா, இவ்வளவுதான் நாங்க தேசிய தலைவரை வச்சு கொண்டிருக்கோமா, இல்லாட்டி இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி நாங்க பாவிக்கிறோமா? இது எங்களுக்கு வேணும் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்றால் எங்களுடைய தமிழீழத்தை அன்றே அடையணும் என்று சொன்னால் தேசிய தலைவருடைய சிந்தனைக்கு ஒவ்வொருவரும் உயிர் கொடுக்கணும். அது இன்றைக்கு போராளிகள் அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமோ ஒரு சிலரோ என்றதை தாண்டி அதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் போராளிகள் தான். அந்த போராளிகளுக்கான அந்த உரித்தை அவர்கள் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த இடத்துல நிக்குது. அனைவருமா சேர்ந்து ஊர் கோடி இந்த தேரை இழுப்போம், இந்த தமிழ் தேசிய இந்த விடுதலைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஒரு திருப்பு முனையாக இருக்கணும். தேசிய தலைவருக்கு அந்த வீர வணக்கத்தை செலுத்துவது என்பது அது உலகமே திரும்பி பார்த்து தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அவனுக்கே ஒரு குணம் உண்டு என்றதை நிரூபிக்கும் வண்ணமாக இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இல்ல, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் நிமலனையா ஒரு கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் தான் இருக்குது. அவரு வடிவேல் ராஜேஷ் மிக சரியான ஒரு காரணத்தை வச்சு விவாதம் பண்ணாரு, சரியா வந்தாரு. நீங்களும் சரியான காரணத்தை சொன்னீங்க. நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது, மேதகு தலைவர் அவர்கள்ன்றது மனசுல நிறுத்தினோம்னா இந்த பிரச்சனை வராதுன்றத நிமலன் ஐயா சொல்றீங்க, மிக சரியான ஒண்ணு. இப்ப ஆனந்தன் ஐயாட்ட நான் உங்ககிட்ட கேட்கிறேன்,
இந்த குழப்பம் நீங்க பேசி தீர்க்கலீங்களா? நீண்ட காலமா நீங்க அதுல இருக்கீங்க செயல்பாட்டாளர். பேசி தீர்க்காமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செயல்படுறதா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த செயல்பாட்டாளர்கள் மேல, இந்த நிகழ்ச்சி செயல்பாட்டாளர்கள் மேல. அது மேல இருக்கிற அப்ப ஆல்பர்ட் ஐயாவுக்கும் பொருந்து நீங்கள் அதை பதில் இப்ப என்ன அங்க நடந்துகிட்டு இருக்குது? ஒரு கூட்டாக சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில் நம் தலைமைக்கான ஒரு இறுதிப்பாடு இருக்குதுங்களா? இந்த கேள்விக்கு ஐயா சரியான பதில் நிர்வாக ரீதியா தர வேண்டிய பதில் அந்த நிர்வாகத்துக்குள்ள சமர ஆய்வு குழு எல்லாரும் இருக்கணும். அதை நீங்கள் நான் நினைக்கிறேன் சங்கீதனை போல ஆக்களோட தொடர்பு படுத்தீங்கன்னா அது புரிமான ஒரு நிகழ்ச்சியா செய்யலாம். ஆனாலும் பொதுமகனாய் நான் சொல்ல வேண்டியது இந்த இடத்துல என்னென்றால், எங்களோட போராட்ட வரலாற்றுல ஒரு வித்துடல் உடனடியாக எடுக்க முடியாத நேரங்களில அந்த வித்துடலை பற்றி, அந்த வித்துடல் எப்ப அவர் போராளி வீரமரணம் அடைந்தார் என்றதை பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு சொல்லி ஆய்வுக்குழு ஒன்று அங்க தாயகத்துல இருந்தது. அந்த ஆய்வுக்குழு கொடுக்கிற தகவலின் அடிப்படையில தான் அந்த முதல் நினைவு வணக்கம் நடக்கும். அதுதான் தலைவர் விஷயத்திலேயும் அந்த ஆய்வு அடிப்படையில தான் முடிவெடுக்கப்பட்டது என்று நான் என்னுடைய நம்பிக்கை. ரெண்டாவது, எல்லாரையும் சேர்த்து செய்யலையா என்ற குற்றச்சாட்டுக்கான பதில் எனக்கு தெரிந்த அளவில நீண்ட நெடுங்காலமாக, அதாவது கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில தலைவருடைய வித்துடல் இதுதான் என்றும் வீரமரணம் அடைந்துட்டார் என்றும் அறிவிக்கப்பட்ட 2009ஆம் ஆண்டு மே மாதம் அதே காலகட்டத்தில இருந்து அவருக்கான நினைவு வணக்கத்தை செய்ய வேண்டும் என்றதுல பலதரப்பட்ட கருத்துக்கள் போராளிகள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் உலாவினாலும் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத, இப்ப நிபல நாம் கதை கேட்க அவற்றை குரல் எல்லாம் உடைஞ்சுது பாத்தீங்களா? அதே மாதிரி உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில நாம தவிச்சு கொண்டிருக்கையில் எங்களுடைய எதிரியானவர் தன்னுடைய உளவு நிறுவனங்களை வச்சு எங்களுக்குள்ள இருக்கிற பலகீனமானவர்களை பயன்படுத்தி அவர் இருக்கிறார் என்றும் அல்லது இல்லை என்றும் அல்லது இருந்தால் அவர் வேற வேற நாட்கள்ல செத்தார் என்றும் அப்படி ஒரு குழப்பத்தை திட்டமிட்டு உருவாக்க இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த உளவு நிறுவனத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு பலியாகி விட்டார்கள் என்றது என் பொதுமகனாய் என்னுடைய அபிப்பிராயமும் பார்வையும். மற்றபடி எல்லோரும் இப்ப மனதார ஏற்றுக்கொண்டிட்டம். எங்கள் தலைவன் களத்தில் தான் கொண்ட கொள்கைக்காக தானும் தன்னுடைய குடும்பத்தை, தன்னை பெற்றவர்களையும் தனக்கு பிறந்தவர்களையும் தன்னோடு இணைந்தவர்களையும் கொடுத்து வீரகாவியமாகிட்டார் என்று அதை ஏற்றுக்கொண்டால் எங்களோட நோக்கம் தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துறது. அதனூடாக அவர் இந்த உலகத்துக்கு அவர் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் என்றதை நாம ஏற்றுக்கொண்டு காட்டுறது. இதுல நாம முரண்படையில, ஆனால் திகதியில முரண்படுறது ஒரு தற்காலிகமானது என்று நினைக்கிறேன். அந்த தேதி முரண்பாடு என்பது தற்காலிகம் தான். இது ஒரு முடிவு நோக்கி நகர்ந்துடும். இந்த 18 என்பது காலப்போக்கில் உறுதியா ஆயிடும் சொல்ல வரீங்க. எல்லாம் அப்படித்தான் ஐயா. இப்ப உதாரணத்துக்கு ஐயா, எல்லாம் இப்ப தமிழீழம் என்ற தேசத்தை நோக்கி 1984களில ஒரு 34 இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தது. பொதுமக்கள் எல்லாரும் 34 இயக்கத்தையும் நம்பினர். ஆனால் காலப்போக்கில செயல் வடிவத்தில இது சரியானது என்னென்று தலைவர் காட்டினதினூடாகத்தான் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் தேசியத்தின் விடுதலை படையாக மாறி தங்களோட தேசிய தலைவராக மாறி உருமாற்றம் பெற்ற காலம். அது மாதிரி நாம ஒன்றை தெரிவு செய்து இதுதான் என்றதை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டு போறோம். இன்று முரண்பட்டவர்களும் ஒரு கட்டத்தில் இணைந்து பயணிப்பார்கள். அதுக்கு காலங்கள் கன தூரம் அல்ல. நல்லது. இப்ப ஆல்பர்ட் ஐயா, உங்களுடைய கருத்து என்ன? இந்த முரண்பட்ட விடயங்கள், நீங்க இப்ப அங்க சுவிஸ்ல இருக்கீங்க, தொடக்கத்துல அங்கதான் நிறைய தகவல் வந்தது, மேதகு தலைவர் அவர்களுடைய குடும்பமே இருக்கிறது, அவர்கள் எல்லாம் நாங்கள் சந்தித்தோம், பேசினோம், அவங்களுடைய மகள் துவாராக இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது அங்க இருந்துதான் முதல்ல தொடங்கினது. நீங்க அதெல்லாம் அங்க கவனிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அந்த சூழ்நிலையில இருந்து நீங்க ஒரு பாடம் கற்றுக்கொண்டதாக நினைக்கிறேன். இனியும் மௌனமாக இருந்திருந்தால் இப்படி போலிகள் நிறைய பேர் உலா வருவாங்க அப்படின்றத ஒட்டிதான் இந்த முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப 3 பேர் கருத்து இருக்குது, உங்களுடைய கருத்து நீங்க அதுல என்னவோ பதிவு பண்றீங்க? உண்மையிலே இந்த 2009ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்த பொழுது நாங்கள் அப்ப எல்லாரும் ஒரு தான் பயணிச்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட எங்கள் ஒரு 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் எங்களுடைய தேச விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டு வந்தாங்க. இந்த 2009ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தோட அதுலேருந்து நான்
அண்டே நான் முடிவெடுத்துட்டேன் வந்து என்னுடைய தலைவர் வந்து என் மண்ணுக்காகவும் என் மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துட்டார்ன்றத முடிவெடுத்து நான் அதுக்கு பிற்பாடு அந்த செயற்பாட்டிலேருந்து நான் வெளியேறிட்டேன் வந்து. அதுக்கு பிற்பாடு நான் எந்த செயற்பாட்டிலையும் நான் ஈடுபடுறதில்லை. ஆனால் நான் நிகழ்வுகளுக்கு சென்று வருவேன். மாவீரர் நாள் நிகழ்வுக்கு செல்வேன், ஜெனிவா ஊர்வலங்களுக்கும் சென்று வரலாம். ஆனால் அப்போ இருந்தே இந்த முரண்பாடுகள் தொடங்கிட்டு இது வந்து தேசிய தலைவர் இருக்கிறார், தேசிய தலைவர் வருவார், அவர் இன்னிடத்துல அவருடைய குடும்பமும் அவர் மனைவியும் அவருடைய மகளும் இருக்கிறார்கள் என்ற கதைகள் அப்பொழுது சிறிது சிறிதாக அந்த கதை வெளிவர தொடங்கிவிட்டது. ஆனால் அதில் எந்த அளத்திற்கும் மக்கள் பெருசாக அதில் ஆர்வம் காட்டவில்லை வந்து. அப்போ அதுக்கு பிற்பாடு அது காலப்போக்கில் அது வளர்ச்சி கண்டு அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக அவரையும் கொண்டு வந்து காட்டி இந்த இடத்துல தான் இருக்கிறாரு, அவர் இன்னிடத்துல வந்து உங்களை சந்திப்பார் என்ற அந்த கதைகளுக்கூடாக இந்த கதை பெரிய அளவில் வந்து ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி அது மிகவும் பொய்யானதுன்றதை இன்று மக்கள் மத்தியிலே அது வந்து விட்டது. இது மிகவும் ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த விதத்திலும் ஒரு 99% ஒரு வீதம் கூட இதில் உண்மை இல்லை என்றதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்துட்டார்கள். அதை விட இங்குள்ள தொலைக்காட்சி கூட அதை வந்து ஒளிபரப்பு செய்தது வந்து இந்த 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 காட்டப்பட்ட அந்த பெண்ணுக்கும் அந்த அந்த நாட்டில் எங்களுடைய தேசத்தின் புதல்வியாக இருந்த அந்த மண்ணில் விதைக்கப்பட்ட துவாரகாக்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்பதை அந்த தொலைக்காட்சியும் எடுத்து காட்டியது. ஆகவே இது இது எல்லா மக்களுக்கும் இப்பொழுது விளங்கிவிட்டது வந்து. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றி இந்த விடுதலை இந்த விடுதலையினுடைய அர்ப்பணிப்பின் தியாகத்தை ஒரு திசை மாற்றுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது என்பதை இப்பொழுது மக்கள் உணர்ந்து விட்டார்கள். எனவேதான் ஆனால் இந்த நிகழ்வு இந்த தேசிய தலைவருக்குரிய வீரவணக்க நிகழ்வை நடத்துவது யார் என்றதிலே ஒருவித தயக்கங்களில் இருந்த அமைப்புகளும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து இன்றைக்கு அந்த களத்திலிருந்து வந்திருந்த போராளிகள் அவர்கள் உண்மையிலே வந்து அவர்களுக்கு தெரியும் வந்து ஏன்னா அவர்களோடு நின்றவர்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலுக்குள்ளே அவர்களும் வீரச்சாவை தழுவி இருக்கிறார்கள். மே மாதம் 2009ஆம் ஆண்டு மே மாதம் அந்த இறுதி கணம் வரையும் போனவர்கள் எல்லாம் அவர்களோடு ஒன்றாக நின்று பயிற்சி எடுத்த போராளிகள் தான். ஆகவே இவர்களுக்கு தெரியும் வந்து இவர்கள் ஒரு சரியான பகுப்பாய்வை செய்துதான் இந்த முடிவு எடுக்கிறார்கள். எங்கள் தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார், அவருக்கு ஒரு வீர வணக்க நிகழ்வை செய்வோம் என்ற துணிச்சல் எடுத்தவர்கள் இந்த போராளிகள் தான். ஆகவேதான் இப்பொழுது மக்களுக்கு தெளிவாகிவிட்டது, இது சரியான ஒரு காலம், இந்த காலத்தை நாங்கள் தவறவிட்டால் இது எந்த காலத்திலும் இது நடக்காமல் போயிருமோ, எங்கள் தலைவனை வந்து நாளைக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் ஒரு நோய்வாயில் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை கொடுத்து விட்டால் எங்களுடைய அத்தனை வீரமும் அந்த அவலத்துக்கும் அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து விடும். இது இன்றைக்கு மக்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே உணர்ந்துட்டார்கள். இது சரியான நேரத்துக்கு எடுக்கப்பட்ட முடிவு. இது இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்றது வந்து இது கட்டாயம் அறிவிக்கப்பட வேணும். உலகத்திற்கு எங்கள் தலைவன் எந்த கணத்திலும் மண்டியிடாமல் அந்த மண்ணிற்காக அவர் அந்த மண்ணையே முத்தமிட்டு விட்டார் என்ற செய்தியை உலகத்துக்கு சொல்ல வைக்க வேணும்ன்றதுல இதில் ஒவ்வொரு துடிப்பாக இந்த போராளிகள் கட்டமைப்பு சரியாக வேலை செய்கிறார்கள். அவர்கள் எதற்கும் தயங்கவில்லை. ஏன்னா அவர்கள்ட்ட ஒரு துணிவு இருக்கும் வந்து. இப்போ அந்த துணிவை கொடுத்தவர் அந்த தலைவர் தானே. அப்போ அந்த தலைவர்கிட்ட கற்றுக்கொண்டதை அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். அவர்களுக்கு இந்த எந்த இடையூறையும் அவர்கள் ஒரு பொருட்டா பார்க்கவில்லை. இதை நாங்கள் செய்வோம், இதை நாங்கள் எங்களோட மக்களுக்கு அந்த உண்மையை சொல்ல வேணும் என்ற அந்த துணிச்சலோடு எடுத்த அந்த முடிவு அது மிகவும் ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டு போகுது. அதிலும் இப்போ குறிப்பாக எங்களோட மக்களுக்கு இன்னொரு செய்தியை கேள்விப்படுகிறார்கள், அவர்கள் யாரிடமும் பணம் கேட்கவில்லை. இந்த மண்டபத்துக்கு ஒரு மிகப்பெரிய செலவு இருக்கிறது. இந்த மண்டபம் சுவிட்சர்லாந்திலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த மண்டபம். இங்கேதான் மாவீரர் நாள் 2 முறை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மண்டபத்திற்கொண்டு ஒரு செலவு இருக்கிறது. இந்த மண்டபம் சுவிஸிலே நடந்தால் அது சுவிஸ் தொலைக்காட்சிகளிலும் அது ஒளிபரப்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா இந்த மண்டபம் அவ்வளவுக்கு பிரபல்யம் வாய்ந்தது. அந்த மண்டபத்திற்கான அந்த கொடுப்பனவிலிருந்து அது அன்று ஏற்படுற செலவிலிருந்து எல்லாவற்றையும் இந்த அனைத்துலக ரீதியாக வாழ்ற போராளிகளே பொருட்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப அது கூட ஒரு மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கு. என்ன சொல்லிச்சுன்னா, இங்க தலைவரை விற்க இல்லை, தலைவருக்காக எங்களுக்கு காசு தாங்க இந்த நிகழ்வை நடத்துகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்குன்னு எந்த விதத்திலும் அதை கேட்கவில்லை. அவர்கள் அதை சொல்லிவிட்டார்கள், யாரும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டாம், உங்கள் தலைவருக்கு நீங்கள் வந்து விளக்க வையும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. அதாவது நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்து அந்த நாள் இந்த ஐரோப்பா எங்கனும் விடுமுறை நாளா இருக்கிறபடியால் எல்லா மக்களும் உங்கள் தேசிய தலைவனுக்குரிய கடமையை செய்கிறது. அவர் தந்த கடமையை செய்துட்டார்.
அவர்கள் இந்த குறையை நாங்கள் இனி காண இயலாது. தலைவர் எங்களுக்கு தமிழீழத்தையும் காட்டிட்டார். தமிழீழத்தின் உட்கட்டுமானத்தையும் எங்களுக்கு உருவாக்கி தந்துட்டார். எல்லாமே எங்களுக்கு செய்து தந்த தலைவரை இனி நாங்கள் தேடுறது எங்களுக்கு வந்து அவர் ஈழத்தை பெற்று தரணும், எங்களுக்கு அவர் திரும்ப போராடணும்னு சொல்றது மிகவும் அது ஒரு எங்களை தலைவரையே நாங்கள் ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரி. அவர் எல்லாவற்றையும் தந்த தலைவர். அப்ப அதை கற்றுக் கொடுத்த அந்த போராளிகள்கிட்ட அந்த துணிவு இருக்குது. அந்த துணிவில் அவர்கள் வந்து முடிவெடுத்துட்டார்கள். எங்கள் தலைவருக்கு அந்த மக்கள் வந்து அந்த வணக்கத்தை செலுத்தட்டும். நீங்க வாங்க. நீங்கள் அன்றைக்கு ஐயா ஒரு சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும். இப்ப நீங்க எல்லா நாடுகள் எல்லா தேசங்கள்லயும் இருக்கக்கூடிய போராளிகள் ஒன்று சேர்ந்து இதை வந்து எடுத்த முடிவு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் தொடர்ச்சியா எனக்கு ஒரு தோழர் தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. மிக குறுகியவர்கள், சிறியவர்கள், கொஞ்சம் பேரு, சிறுபான்மையினர் இவர்கள் தான் சேர்ந்து நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள், மற்றவர்கள் யாரும் இல்லை அப்படின்றப்ப நீங்க அந்த மண்ணுல இருக்கிறீங்க. இப்ப உண்மை நிலவரம் என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இதுக்கு ஒரே ஒரு விட தான் சொல்லுவேன். எங்களுடைய இப்ப அங்க இதுக்கு முதல் பேசி ஐயா சொன்னார் 34 விடுதலை இயக்கங்கள் துவங்கியது, அதில் கடைசியில நின்று பிடித்தது ஒரே ஒரு விடுதலை இயக்கம் தான். இந்த தலைவர் வந்து ஒரே ஒரு தனியே ஒரு மனிதனாக ஒரு துப்பாக்கியோட தான் புறப்பட்டவர். அந்த துப்பாக்கியோட புறப்பட்ட தலைவருக்கு பின்னால இவ்வளவு மக்களும் போராளிகளும் தியாகம் செய்வார்கள் என்று அந்த தலைவர் அந்த தீர்க்க தரிசனம் எடுத்த முடிவு தான். அதைத்தான் இன்றைக்கு இந்த போராளிகளும் எடுக்கிறார். இவர்கள் சொல்லுகிற இந்த சிறிய தொகையினர் என்றது நாளை இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற மக்களை பார்த்து இவர்கள் என்ன சொல்ல போறார்கள்? இது ஒரு யதார்த்தமான கேள்விதானே. இதுக்கான விடை இருக்குத்தானே. இவர்கள் சொல்லுகிற இந்த சிறிய தொகையினர் என்பது நாளை அந்த அரங்க நிறைந்த மக்கள் கையில் விளக்குடனும் மலருடனும் நிற்கிற பொழுது அது சிறிய தொகையா? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய தொகை. அப்ப அந்த பெரிய செய்தியை சொல்றதுக்கு இன்றைக்கு முற்பட்ட இந்த சிறியவர்கள் என்று சொல்லப்படும் அது உண்மையிலே சிறிய தொகையினர் இல்லை. அவர்களிலும் பல நூற்றுக்கணக்கான போராளிகள் ஒன்றிணைந்துதான் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது மிகவும் நாங்கள் ஒரு ஒன்றை ஒளித்திருந்து சொல்வதற்கும் அதை நேரில் பார்க்கிறதுக்கும் தான் அதுல இருக்கிற உண்மைகளை அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த நிகழ்வு நடந்த பிற்பாடு குறை என்ன சொல்லுவார்கள்? இது போல மக்களையும் திரட்டி இதை செய்திருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் எடுத்த முடிவு சரியா இருக்கிறது என்றதை இவர்கள் அதை ஒத்துக்கொள்வார்களா? அப்ப இது முதல்ல அதை உணர்ந்து கதைக்கணும். நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ற பொழுது வரலாற்றின் நடந்து வந்த பாதையும் பார்க்கணும். எங்கள் விடுதலை ஆரம்பித்த காலம், எங்கள் மக்கள் அந்த நேரத்தில் விடுதலையை எப்படி நேசித்து வந்த காலம், ஒரு கடைசி இந்த முள்ளிவாய்க்கால் வரையும் போன மக்கள் எப்படி போனவர்கள்? அந்த இயக்கத்தை நம்பித்தான் போனவர்கள். எங்களை கடைசி வரையும் இந்த விடுதலை இயக்கம் காக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் போனவர்கள் அந்த மக்கள். ஆகவே வந்து அந்த அந்த ரீதியில வந்து இது ஒரு அர்த்தமற்ற ஒரு பொய் பிரச்சாரம். ஒரு சிலர் எடுத்த முடிவல்ல. இது ஒரு 2-3 ஆண்டுகளாக அவர்கள் கதைத்து, எல்லாரோடையும் கதைத்து, இந்த நிர்வாகங்களோட கதைச்சு, எல்லாரும் அவருடைய பேசி பிறகுதான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்கள். ஒரு கட்டத்துக்கு ஐயா அது அவர்கள் ஒத்து வர இல்லை, சிலர் ஒத்து வர இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதை உடைக்க வேண்டிய கட்டம் வரத்தான் வேணும். இதை விட்டு கொண்டு போனால் இன்றைக்கு 15 ஆண்டு 16 ஆண்டு முடிஞ்சுது. இன்னும் ஒரு 16 ஆண்டு முடிஞ்சா எங்களோட காலம் முடிஞ்சிடும். அப்ப அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு யார் இந்த வரலாற்றை சொல்றது? இந்த தலைவருடைய வரலாறு என்னுடைய பிள்ளையின் பிள்ளைக்கு யார் சொல்றது? அப்ப இதை நாங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு போறதா? இது நியாயமா? ஒரு தலைவன் எப்படி தன்னை உருக்கினார்ன்றது இன்றைக்கு என்னுடைய பிள்ளைக்கு தெரிந்தால் தான் அந்த பிள்ளை நாளைக்கு இந்த இந்த விடுதலைக்கான நியாயத்தை தேடி இந்த உலக அரங்கில வந்து ஒரு அறிவியல் ரீதியாக போராட்டம் ஆயுத போராட்டம் மட்டும் இல்ல, அரசியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக நிறைய போராட்டங்கள் இருக்குது. நிறைய நாடுகள் அப்படி அந்த விடுதலை அடைந்து இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உலக பேப்பரை வாழ்ற எங்களுடைய பிள்ளைகள் அந்தந்த மொழியில அந்த நாடுகளோட எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராட வைக்க வேணும். அப்ப அதுக்கு என்னுடைய தலைவரின் தியாகம் தெரிய வேணும். யார் இந்த தலைவர்? இந்த தலைவர் எப்படி தோன்றினவர்? இந்த தலைவர் வாழும் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் நினைத்திருந்தா அவருடைய ஒரு பிள்ளை இன்றைக்கு சுவிட்சர்லாந்துக்கு தந்திருக்க கூடாதா? நாங்க பார்த்திருக்க மாட்டோமா? ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்கிறாதா? அவர் இந்த மண்ணில அந்த தன்னுடைய பிள்ளையையும் தன் மனைவியையும் அந்த மண்ணில வைத்துத்தான் போராடினார். அவர் நினைத்திருந்தால் இந்திய அரசு ராஜீவ்காந்தி கேட்ட பொழுது பிரபாகரன் நீ முதலமைச்சர் ஆகின்றிருந்தா இன்றைக்கு ஆகியிருந்தாருண்டா இன்றைக்கு அவற்றை புள்ளி ஒன்று அமெரிக்காவில் படித்து கொண்டிருந்திருக்கும். இன்றைக்கு பிரபாகரன் வசதியாக அந்த மண்ணில் வாழ்ந்திருப்பார். அவர் முதலமைச்சர் பதவிக்கு போராட இல்லை. அவர் எங்களுடைய இழந்த மண்ணை மீட்டு மண்ணில எங்கள் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றதுக்காண்டித்தான் அவர் இந்த போராட்டத்தை நடத்தினார். அதில் எத்தனை இழப்புகளை சந்திச்சிருப்பார், எத்தனை துன்பங்களை சந்திச்சிருப்பார். எங்களோட தலைவர் இன்றைக்கு துரோகத்தை சந்தித்தவர் இல்லை. அவர் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து சந்திச்சு தான் வந்தவர். அவர் இறந்த பிறகும் அந்த துரோகம் அவருக்கு தொடரே ஆகணும். இது ஒவ்வொரு தரையும் சிந்திக்க வேணாமா? இன்னைக்கு நான் திரும்பி கேட்கிறேன், இந்த 17, 18 இந்த நாட்கணக்கில் சண்டை பிடிக்கிறேன். ஏன் நீங்க அப்போ அந்த 17 அப்பவே நீங்க எடுத்து செய்திருக்கலாமே? ஏன் இத்தனை ஆண்டு காலம் நீங்க விட்டு வச்ச? நீங்க
இன்றைக்கு அறிக்கை விட்டுருக்கிறீங்க, தேசிய தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டால் நடத்துறவர்கள்ல சந்தேகம் இருக்குண்டு. அப்ப நீங்க இந்த தேசிய தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்றால் நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை? நீங்கள் தானே மக்களின் வழிகாட்டிகளாக இத்தனை ஆண்டு காலம் இருந்த நீங்க. அப்ப ஏன் அதை செய்ய முற்படவில்லை? அப்ப செய்கிறவர்களுக்கும் இடையூறை கொடுத்து இதை செய்ய விடாமல் தடுப்பதன் நோக்கம் என்ன? அப்ப தலைவரின் வரலாறு இத்தோடு புதைய வேணும். அது அவர் இல்லைத்தான், ஆனா அவருக்கு நாங்க செய்யக்கூடாது. அப்போ இது இது எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு நியாயமற்ற தன்மையோட நாங்கள் நின்று இதுல மோதக்கூடாது. ஆனால் இதுல இதுல மிகப்பெரிய ஒரு பொய் தான் இதுல சொல்லப்படுகிறது. இந்த இந்த ஏற்பாட்டாளர்கள் பல வருடங்களாக பேசியிருக்கிறார்கள். அவர்களோடு கதைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்படி ஒரு தலைவருக்கு ஒரு நிகழ்வு செய்யணும், இந்த வீரவணக்க நிகழ்வு நடத்தணும் என்று கேட்ட பொழுதெல்லாம் அது தட்டி கழிக்கப்பட்டு தான் வந்ததை ஒழிய அதில் எந்த விதத்திலேயும் அது ஒத்துக்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. அவை தட்டி கழிப்பின் ஊடாகத்தான் இதை கடத்தப்பட்டதை ஒழிய இன்றைக்கு ஓராண்டு 2 ஆண்டு என்று பார்க்க முடியாது. இது 15 ஆண்டுகளை கடந்து 16வது ஆண்டு, இந்த 16வது வருடம் கடக்கிற பொழுதுதான் இந்த நிகழ்வு நடத்தப்பட வேணும் என்றதை அங்கே உணர்ந்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், எங்களுடைய தலைவர் இன்றைக்கு சொல்லப்படுகிற சில செய்திகள், அவர் இன்ன இடத்துல இருக்கிறார், அவருக்கு ஒரு வியாதி வந்து விட்டது, அந்த வியாதிக்கு அவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு பணம் தேவை, இப்படியெல்லாம் கேட்கப்படுது. அப்ப இங்கேதான் ஒரு ஆபத்தின் தன்மையை நாங்கள் உணர்கிறோம். நாளை இந்த தலைவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து அவரை நாங்கள் அங்க கொண்டே அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வரலாறு தோற்று விட்டது. நாளைக்கு அந்த வரலாறை திருப்பி எழுத முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை உணர்ந்ததால் தான் இந்த போராளிகள் முடிவெடுத்தார்கள், நாங்கள் எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் வணக்கத்தை செலுத்த நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம், அது மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஏன்னா மக்கள் தான் இங்கே முக்கியம். மக்கள் அணிதிரண்டு வரட்டும். மக்கள் இதுல வருவார்களாயிருந்தால் மக்கள் தன்னுடைய தலைவரை தாங்களே ஏற்றுக்கொள்ளட்டும். இது மக்களுடைய தீர்மானத்தை நீங்களா தடுக்கிறதுக்கு? இது இது உங்களுக்கு எழுதப்பட்டதா? இது உங்களுக்கு தான் தரப்பட்டதா? இல்ல. இது எல்லாருக்கான பொது சொத்து. தேசிய தலைவர் என்றது அது அனைத்து உலக தமிழருக்கானது. தனி மனித தனிப்பட்ட குழுக்களுக்கானவர் அல்ல. அது தமிழ்நாட்டில் வாழும் அத்தனை கோடி தமிழர்களுக்கும் தலைவர் அவர் தான், தேசிய தலைவர் தான். அப்ப அந்த தலைவரை நாங்கள் தூக்கி எங்களுடைய தலைவனுக்கு வணக்கத்தை செலுத்தி என் தலைவன் வீரமா அந்த மண்ணிலே புறமுதுக காட்டாமல் நின்று போரிட்டு தன் இன்றைக்கு பாலச்சந்திரன் எடுத்துக்கொள்ளுங்க, 5 குண்டை நெஞ்சில வாங்கி இருக்கிறான். அந்த 5 குண்டும் அந்த வீரத்துக்கு அடையாளம். அதே மாதிரி தான் துவாரகா, அதே மாதிரி தான் அந்த சார்ல்ஸ் ஆண்டனி. இவர்கள் உங்களுக்கு ஐயா, நீங்கள் நிறைய வரலாறை தெரிந்தவர்கள், நீங்க உலக வரலாறை படித்திருக்கிறீர்கள், எத்தனையோ விடுதலை போராட்டங்களை அறிந்திருப்பீர்கள். எந்த ஒரு விடுதலை இயக்கத்திலும் தன் குடும்பங்களை அர்ப்பணித்து போராடின வரலாறு இருந்தா சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த உலகத்துல, உலக அரங்கில. அப்ப எங்களோட விடுதலை போராட்டம் தான் எல்லாத்தையும் புதிய அத்தியாயத்தை தோற்றுவித்த ஒரு விடுதலை இயக்கம். உலகத்துல நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்து 12 நாளில் தன் தியாகத்தின் மூலம் உலகத்திற்கு அகிம்சையை கற்பித்த ஒரு பிதாமகன் என்று சொன்னால் திலீபன் தான். அது உலகத்தில் இந்த வரலாறு யாருமே உடைக்கையில. அப்ப அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் தலைவர் அப்படித்தான் நுணுக்கமா பார்ப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற பொழுது நாங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும். உண்மையிலே நாங்கள் இந்த நாடுகளுக்கு வந்த பொழுது எங்களை அகதிகளாக, கூலிகளாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் எங்களுடைய விடுதலை போராட்டம் நாளுக்கு நாள் வீரியம் பெற்று வருகிற பொழுதுதான் நீங்கள் ஒரு வீர மக்கள் என்று சொல்லி எங்களை தமிழர் என்று சொல்ற இல்லை, தமிழ் டைகர் என்று தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு விமான நிலையத்துக்கு போனா நாங்கள் எங்கள் கடவுச்சீட்டை கொடுத்தோன்னு ஸ்ரீலங்கன் தமிழ் என்று சொன்னா தமிழ் டைகர். அப்ப அந்த பெருமிதத்தை தந்த தலைவர் எங்களுக்கு. அப்ப நாங்கள் சொல்லி சொல்லி நிமிர வேண்டிய நாங்கள் கூனி குறுகி கொண்டல்ல போறோம். இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் இதை தடுக்கிறீர்கள்? இது ஏன் நீங்கள் நிறுத்த பார்க்கிறீர்கள்? இதுல என்னத்தை நீங்க கண்டுட்டீர்கள்? நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லுகிறீர்கள், ஒரு சிலர் தான் இதை முடிவெடுத்திருக்குன்னு சொல்லுகிறீர்கள். அந்த ஒரு சிலர் யார் அந்த ஒரு சிலர்? ஏன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள் அதை கொண்டு பூட்ட நினைக்கிறீர்கள்? அப்போ ஒட்டுமொத்தமா இது என்ன நோக்கத்துல போகுதுன்றதை நினைக்கல எங்களுக்கு பயம் ஏற்படுது, அச்சம் ஏற்படுது. இந்த விடுதலை போராட்டம் நாளை ஒரு வரலாறு இல்லாமல் அந்த அழித்து விடப்பட போகுதான்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது. அப்ப அந்த முடிவில் தான் நாங்களும் பார்க்கிறோம், ஓகே, இது எடுத்தவர்களுக்கு எங்களுடைய கரங்களை கொடுத்து அதை தரப்படுத்துவோம். ஏன்னு சொன்னா இந்த வரலாறு நாளைக்கு வீரியமா எழும்ப வேணும். இது தலைவர் என்று சொல்லி நாளைக்கு ஒருத்தனை நெஞ்ச நிமித்த வேணும். என்னுடைய பிள்ளை நாளைக்கு அந்த வரலாற்றை படிக்க வேணும். தேசிய தலைவர் என்றால் யார்?
அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார், எப்படி கடைசியில அந்த போராட்டத்தை கொண்டு முடிக்கிறார். அப்ப ஆனபடியா இதுல எந்த விதத்திலையும் இந்த திகதியேட்டோ இல்ல இந்த 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 நிகழ்வை எடுத்த சிறு குழுக்கள் உண்டோ, இது யாருமே அதை சிறுமைப்படுத்தார்கள். இதுல ஒன்றை பாருங்கள், எங்கள் தலைவன். அப்ப அந்த தலைவன் எங்களுடைய தேசிய தலைவன். ஆகவே அந்த தலைவனுக்கு நான் கடமையை செய்ய எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி தாருங்கன்று தான் அந்த அரங்கம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஐரோப்பா எங்கடம் இருக்கிற நீ வா, நீங்கள் எல்லாரும் வாங்க. நீங்கள் உங்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்படுது. நீங்கள் உங்கள்ட்ட சொந்த வாகனங்கள் இருக்கும். அப்போ இப்போ எங்களுக்கு இந்த வாழ்க்கையே இன்றைக்கு நாங்கள் இந்த மண்ணில் வாழ்றோம்னா அந்த வாழ்க்கைக்கு வித்துட்டவங்க அந்த அந்த மண்ணின் போராட்டம் தான். எங்களுக்கான இந்த வாழ்விட அனுமதியை பெற்றுத்தந்தது அந்த போராட்டம் தான். இல்லைன்னா நாங்கள் இந்த உலக பிறவில் எங்கே நாங்கள் போயிருக்க எங்களுக்கு அந்த அகதி அந்தஸ்தோ இதோ கிடைத்திருக்காது. அதுக்கு வித்துட்டவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த மரியாதையை செலுத்துறதுக்கு ஒவ்வொரு தமிழனாயிருந்தால் அது நிச்சயமாக அன்றைக்கு அவர்கள் வந்தே தான் தீர்வார்கள். இது யாராலும் இனி தடுக்க இயலாது. சரி ஐயா, ஒரு கேள்வி. இப்ப வடிவேல் ராஜேஷ் அவர்கிட்ட உங்க கேள்வி என்னன்னா, இது மக்கள் மயப்படுத்தி இருக்கிறதா? இந்த விடயம் மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா? வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறோமா, இல்ல கொண்டு போக போறோமா? எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்ற கேள்வி கேட்குது. குறிப்பா வந்துட்டு இது பொதுவா ஒரு நிகழ்வு அல்லது எந்த ஒரு விடமும் மக்கள்கிட்ட மக்கள் மயப்படுத்தணும். ஒன்றுபட்ட மக்களா ஒரு எல்லோரும் 100% சொல்ல முடியாது, குறைந்தபட்சம் ஒரு 4/3 பகுதி மக்கள் வந்து ஏற்புடையதாக மாறணும் ஒரு நிகழ்வு. இது அதை நோக்கி நகர்கிறதா? நீங்க அதற்கான வேலை எதனா செய்திருக்கீங்களா? இந்த நிகழ்வு இது வரைக்கும் இந்த 10 நாள் ஒண்ணு இருக்குது, ஏதாவது செய்திருக்கீங்களா? என்ன செய்திருக்கிற மாதிரி திட்டம் இருக்குங்க? ஆமா செய்திருக்காங்கடா நான் நம்புறேன். எனக்கிட்ட தமிழ்நாட்டில இருந்தே தமிழம், ராவணா, தடம் போன்ற கலையொலியில இருந்து எங்களுடைய போராளிகள், செயற்பாட்டாளர்களுக்கு அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறது. இப்ப இன்றைக்கு நாங்க செய்திருக்கிற இந்த மாதிரியான குறிப்பிடத்தக்க விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்காக விட இந்த நிகழ்வை செய்ய வேண்டாம் என்று சொல்றவர்களே இந்த தகுதியை இந்த விஷயத்தை வந்து கொண்டு சேர்க்கிறார்கள். இது மக்களுடைய புரிதல் அமைஞ்சிருக்கு. விஷயம் போய் சேர்ந்ததுன்னா மக்கள் கவனிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. நல்லது கெட்டது பேசுற எல்லாத்தையும் இணைய வழியில எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. நாங்களும் முன்னெடுக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு அதுக்கான மறுப்பு கருத்துக்களை கொடுத்து இந்த விஷயம் நடக்குதுன்ற மக்கள் மத்தியில போய் சேர்ந்து. ஆனா மக்கள் எப்படி முடிவெடுக்க வேணும்ன்றதான் நீங்க பிரச்சனை. மக்கள் முடிவெடுத்து வருவார்கள் நாங்க நம்புறோம். வந்தால் தகவல் போய் சேர்ந்திருக்குது, மக்கள் வரவும் இது மக்களுடைய கடமை என்றுதான் நாங்க பாக்குறோம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்திருக்கோம். தொலைபேசி வாயிலாக, இணையவழி வாயிலாக உதயமா இந்த 3 பிரபல்யமான, எனக்கு தெரிஞ்ச 3-4 பிரபல்யமான வலையொலிகளை தங்களுக்கான இதுக்கான வேலைகளை செய்திருக்கிறத நான் அறிகிறேன். ஐயா ஆனந்தன், இப்ப நீங்க வந்து உங்களுடைய அனுபவம், நீங்க நீண்ட நெடிய காலமாக இந்த செயல்பாட்டெல்லாம் பொதுமக்களாக உங்க பார்வை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மீது என்னவா இருக்குது? விமர்சனங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப மாற்று கருத்துடையவர்கள் எல்லோரும் இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். எல்லாரும் சில பேர் முன்னாள் போராளிகளாக இருந்திருக்கலாம். அவருடைய கருத்து இதுக்குள்ள வருது இல்ல, அதை புறக்கணிக்கணுமா இல்ல அதை உள்வாங்கிறதுல என்ன முரண்பாடு, சேர்ந்து செய்வதில் என்ன முரண்பாடு, ஏன் அந்த சிக்கல்லாம் இருக்குதுன்றது பொதுமகனாக நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? ஒரு முடிவா ஒரு தீர்வுக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி நகர்ந்துகிட்டு இருக்குது, 10 நாள்ல நீங்க என்னென்னலாம் செய்துகிட்டு இருக்கீங்க, செய்ய போறீங்க அப்படின்றதை சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது எல்லா இடங்களில இருந்தும் தகவல் எடுத்துக்கொண்டு இருக்கிற ஏகலைவனுக்கான ஒரு தகவலா நான் சொல்றேன். இந்த உலக சனத்தொகை 800 கோடி என்று சொல்லப்படுது. உலக சனத்தொகை 800 கோடி என்று சொல்லப்படுது. ஆனா இந்த உலகத்தின் அரசியல் பொருளாதார ரீதியான தீர்மானங்களை எடுக்கிறது வெறும் 800 பேர் என்றதுதான் பொதுவான ஒரு கணிப்பு. 800 கோடி மக்களை நிர்வகிக்கிறது வெறும் 800 பேர் தான். அது மாதிரி உலகத்துல இருக்கிற பாம்பினங்களுக்கு அதாவது வந்து இந்த நான் இதை சொல்ல பாம்பை பற்றி சொல்ல வரைக்கும் சொல்ல வரேன்றால் உளவாளிகளின் கையாட்கள், அதாவது உலகத்தில் இருக்கிற பாம்பினங்களுக்கு வெறும் 3% தான் நச்சு பாம்புகள். அந்த 3% நச்சு பாம்பை வச்சுக்கொண்டு பாம்பென்றால் படையின் நடுங்கும் என்று நாங்கள் பயப்படுறது இயல்பு. ஆனால் ஐரோப்பிய மண்ணில அந்த நச்சு பாம்புகள் 100% இல்லை. ஏனென்றால் அவங்கள் மனிதர்களுக்கு எதிரான சக்திகளை, அது எந்த உயிரினமா இருந்தாலும், அது மனித உயிரினத்துக்குள்ளேயே மனித எதிரானவர்களா இருந்தாலும் அதை இல்லாமல் ஆக்குவிடும். அது வந்து இதை நான் வந்து எந்த நோக்கத்தோட புரிந்து கொள்றீங்களோ தெரியாது. காலம் அந்த நச்சு பாம்புகளையும் நல்ல பாம்புகளாய் மாற்றும். குறைஞ்ச எண்ணிக்கையில தான் இந்த நிகழ்வு தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழினமும், உலகத் தமிழினமும், ஈழத்தமிழினமும் தமிழ் தேசிய தலைவனை
இந்த இந்த நாளில் அவர் வீரமரணம் அடைந்தார் என்றதை ஏற்றுக்கொள்ளும். அவருக்கான எதிர்கால நினைவு வணக்கங்கள் மே 18 நடக்கும். சரி, அங்க இப்ப இந்த நிகழ்ச்சிகள் எப்படி பாக்குறீங்க நீங்க? அங்க அந்த மண்ணுல நிகழ்ச்சிகள் நீங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு? அந்த ஆர்கனைஸ் எப்படி இருக்கு? எனக்கு முதல் கதைச்சவர் தான் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதாவது நாம எடுக்கிற முயற்சியை விட எங்களுக்கு எதிரானது என்று நம்பப்பட்டு எங்களை தடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு சில முயற்சிகள் எடுக்கப்படுறார்கள் இல்லையோ, அவர்கள் தான் எங்களை விட தீவிரமாக மக்கள் மத்தியில செய்தியை கொண்டு போறார்கள். அந்த அளவுல அந்த முயற்சியும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. தலைவர் ஒரு தடவை நான் நினைக்கிறேன் ஜப்பான் தமிழீழ விடுதலை புலிகளை டோக்கியோ பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி கேட்டு தலைவர் போறதில்லை என்று முடிவெடுத்த அந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு சந்திக்க வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. அந்த இடத்துல நான் ஏன் அந்த முடிவு எடுத்தீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் சொன்னது, இந்தியா விஷயத்திலையும் அந்த முடிவு எடுக்க ஏன் இந்த முடிவு எடுத்தா என்று விரும்பி நீண்ட கால சக போராளிகள் கூட அந்த போராட்ட காலத்தில இருந்து பின்வாங்கினவ காலம். அப்ப நான் சொன்னேன் காலம் பதில் சொல்லும் என்று. இப்ப டோக்கியோ விஷயத்திலையும் காலம் பதில் சொல்லும் என்று. இப்ப நீங்கள் இந்த விஷயத்தையும் அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் அவருக்கு வீரமரண நிகழ்ச்சி செய்ய போறோம் என்றதையும் அவர் மே 18ஆம் தேதி தான் மரணித்தார் என்றதையும் வரலாறு சந்ததிக்கு தெளிவா சொல்லும். நல்லது ஐயா, உங்களுடைய இறுதி கருத்தா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆல்பர்ட் சொல்லுங்க. இதுல முக்கியமாக நிறைய விஷயத்த நீங்க கேட்டீங்க. நிறைய விஷயங்கள் இதுல எல்லாருமே கருத்து பரிமாற்றத்திற்கூடாக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டார்கள். இதுல திரும்ப திரும்ப நாங்க அதைத்தான் சொல்லுகிறோம். இங்கே தேதிகள் ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கம் செய்ய முடியாது. செயல்தான் மிக முக்கியமானது. அதாவது இந்த நிகழ்வு நடக்க போகுது. இந்த நிகழ்வுக்கு நாங்கள் நிச்சயமாக இதுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்க வேணும்ன்றதை உணர்ந்து கண்டிப்பாக இந்த மக்கள் அனைவரும் அந்த தலைவருக்குரிய வணக்கத்தை செலுத்த வருவார்கள் என்ற முடிவுதான் இதுல முடிவாகுது. இதுல இனி எந்த ஒரு மாற்றமும் நாங்க செய்ய முடியாது. இந்த மாற்றங்களை செய்ய முடியாது என்ற உணர்ந்த அனைவருமே இதுல ஒன்றிணைய வேணும். இதுல நாங்கள் அதைத்தான் திரும்ப சொல்றோம். எல்லாரும் ஒரு காலத்தில் ஒன்றாக நின்றுதான் பணி செய்தோம். இந்த போராட்டத்திற்காக எங்களை எல்லாரும் அர்ப்பணித்துக் கொண்ட காலம் தொடக்கம் அந்த இறுதி 2009 இந்த போராட்டம் மௌனிக்கப்படும் வரைக்கும் எல்லாரும் உண்டாத்தான் நின்றோம். நான் திரும்பவும் இந்த இடத்துல அதைத்தான் சொல்லுகிறோம். திரும்பவும் எல்லாரும் ஒன்று சேருங்கள். இதுல ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுக்கு உலக மக்களின் பாவங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினாரோ அதை இன்றைக்கு உலகம் பூராவும் நம்புகிறார்கள். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு அந்த ரத்தத்தால் அந்த பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள் என்றால் இத்தனை ஆயிரம் பல்லாயிரம் மாவீரர்களோடு அந்த தேசிய தலைவனும் தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறபடியால் நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் அதன் மூலமாக சுத்தம் செய்து கொள்வோம், கழுவி கொள்வோம். மாவீரர்களை மனதில் நினைச்சு கொள்வோம். மாவீரன் எங்கள் தலைவனை நெஞ்சில ஏற்றி கொள்வோம். அப்பொழுது நாம் செய்த தவறுகள் எல்லாமே அதுல களைவெடுக்கப்படும். ஆகவே திரும்பவும் அனைவரும் ஒன்று சேர்வோம். இந்த ஒன்று சேர்ந்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதுதான் உலகத்திற்கே நாங்கள் சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி. அதுதான் நாங்கள் உலகத்திட்ட கேட்கிற நியாயம். எங்களுக்கு தேவை எங்களோட மண்ணின் விடுதலை. எங்கள் மண்ணில எங்களோட மக்கள் சுதந்திரமாக வாழ வேணும். எங்களோட மண்ணில இன்றைக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. விகாரைகள் புதிதாக முளைக்கப்படுகிறது. எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் இராணுவத்துக்கு முன்னால் எமது மக்கள் மண்டியிட்டு நிற்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலைமையை மாற்றப்பட வேண்டுமானால் குலத்தில் இருக்கிற அத்தனை நாங்கள் அவ்வளவு மக்களும் ஒன்றிணைய வேணும். உலகத்திலே இருக்கிற அத்தனை தமிழனும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். அதுதான் தேசிய தலைவருக்கு நாங்கள் செலுத்துகிற அஞ்சலியாக இருக்கும். அந்த தேசிய தலைவருக்கு நாங்கள் செலுத்துகிற காணிக்கையாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதுல பிரிவு வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் எத்தனை நாளைக்கு வாழ போறோம்? மிஞ்சி போனால் 65, 75 இல்ல 85. இதுக்கு மிஞ்சியான ஒரு வாழ்க்கை இருக்குதா? அப்ப அந்த வாழும் காலத்துல ஏன் இந்த கோபங்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேணும்? ஏன் இதை நாங்கள் இன்றைக்கு எங்களை விட 18, 19, 20 வயதுல போய் அந்த 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 நாட்டுக்காக போய் வெடிச்ச அத்தனை மாவீரர்களையும் போராளிகளையும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியாத கரும்புலிகள், சில இலக்குகளை தகர்த்து கொடுத்தவங்க, அவங்க யாரும் நினைச்சாங்களா எங்களோட பேர் வராதுன்னு தெரிஞ்சிருந்தும் போறாங்க. நாளை நீ வெடிக்க போறாய், ஆனா உன்னுடைய பேர் வராது. நீ போற இலக்கு ஒரு வித்தியாசமான இலக்கு, ஆனால் போய்த்தான். ஆனா இன்று வரைக்கும் அவனுடைய பேர் இல்லை. அவன் அந்த பேர் ஏன்? அவனுக்கு தாய் தந்தை இல்லையா? அவனுக்கு வெளிநாடு வர கனவு இல்லையா? ஏன் அவன் வர இல்லை? அவன் அந்த மண்ணை நேசித்தான். அது எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை அவன் மன விருப்பத்தோட ஏற்றுக்கொண்டான். அதுல எந்த கணத்திலேயே மாற இல்லை.
அந்த கட்டுநாயக்காவுக்கு தாக்குதலுக்கு போற பொழுது அவங்களுக்கு இரவு வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு போறதுக்கு பணம் கொடுக்கப்படுது. நீங்க போய் இன்றைக்கு வடிவா சாப்பிட்டு நீங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்கணும், நீங்க வடிவா சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க, நாளை இலக்கு காத்திருக்குது. அன்று இரவு அவனுக்கு பொறுப்பா இருக்கிறவர் கணக்கு கேட்கிறார். கணக்கு கேட்ட பொழுது ஒருதன் அந்த கணக்கினுடைய ரசீட்டை துளைச்சிட்டார். அப்போ உடனே சொல்லிட்டேன், உனக்கு பனிஷ்மெண்ட். ஏன்னா நான் கணக்கு நீ செலவழித்த பணம் உண்ட பணம் இல்லை, அது விடுதலைக்காக என்னுடைய மக்கள் கொடுத்த பணம். நான் நாளைக்கு கொண்ட பொறுப்பாளர்கிட்ட கணக்கு கொடுப்போம். ஆகவே நீ செய்த பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் போய் அந்த இடத்துல வெடிக்கிறான் என்றால் இப்படிப்பட்ட தியாகம். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட தியாகங்களை பாருங்க. அப்ப இந்த தியாகங்களை செய்தவங்களை சுமந்து வந்த இனத்தில் இருக்கிற நாங்கள் ஏன் இப்படி எங்களுக்கு இல்லை நீ நான் என்ற போட்டி பொறாமை? அந்த தலைவர் என்ன சொல்றாரு? நான் பெரிது நீ பெரிது என்று வாழாது நாடு பெருசென்று வாழுங்க. அதுதான் நிலைத்திருக்கிற பூமி. அந்த பூமிக்கு நான் என்ன செய்துட்டு போனேன்றதான். நான் துரோகத்தை செய்துட்டு போனா அது வரலாற்றோட அழிஞ்சு விடும். அப்ப இதை செய்யாதீங்க. இது எங்களோட தலைவர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடத்தை நாங்கள் திரும்ப திரும்ப படியுங்க. அவர் வாழ்ற பொழுது ஒரு சோப்பு கட்டி ஒரு போராளிக்கு கொடுத்த அதே சோப்பு கட்டி தான் அவருக்கும். ஒரு போராளி குடும்பத்துக்கு கொடுக்குற கொடுப்பனவு தான் அவருக்கும். ஏன் அவருக்கு தெரியாதா வந்து எனக்கு ஒரு தொகையை ஒதுக்கிஞ்சால வைங்கன்னு சொல்லியிருந்தா அவருக்கு கார்ல இருந்து எல்லாம் ஆடம்பர வாழ்க்கையில இருந்து எல்லாம் வாழ்ந்துருப்பாரு இல்ல. அவர் அப்படி வாழ விரும்ப இல்லை. அப்ப அவர் அது தன்னைத்தானே தாழ்த்தின மனுஷன். அவர் எந்தைக்கும் தன்னை உயர்த்துற இல்லை. நீங்க யாரும் போய் அவரை சந்திக்கிற பொழுது அவர்களோடு ஒரு நண்பனாத்தான் பழகிடுவார். அவர் இந்த தலைவர் என்று இருமாப்போட அந்த சுழல்கதில சுத்தினவர் இல்லை. சாதாரண புறம் திரையில தான் படுத்தார். அந்த வன்னி காட்டுக்களை தவிர வேற எங்க அவர் வாழ்ந்தவர்? நீங்கள் வடிவா ஒரு கணம் உங்களோட மனச்சாட்சியை திருப்பி தட்டிப்பாரு. அந்த வாழ்ற காலத்துல அந்த தலைவர் அவர் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் வந்ததும் இல்லை. அந்த வன்னி காட்டுக்குள்ள கொஞ்ச காலம் தமிழ்நாட்டுல இருந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் வந்து அந்த வன்னி காட்டுக்குள்ளான இருந்தார். அந்த காட்டை தவிர அந்த காட்டில் கேட்கிற சத்தத்தை தவிர வேற ஏதாவது ஒரு சத்தத்தை அவர் கேட்டாரா? இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்குள்ள நாங்கள் வாழ்ந்த அந்த இனம் ஏன் நாங்கள் இன்னும் எங்களை தாழ்த்தி எங்களுக்குள்ள போட்டி பொறாமையை வளர்த்துக் கொள்வோம். எல்லாரும் இந்த அடுத்தது வடிவேல் ராஜேஷ் ஐயா, உங்களுடைய இறுதி கருத்தா நீங்க என்ன பதிவு செய்றீங்க இந்த மக்களுக்கு? நான் இந்த நிகழ்வுக்கு மக்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு முழுமையான அழைப்பை கொடுக்கிறேன்னு என்னென்று கேட்டீங்கன்றால், இதுக்குள்ள உள்ள இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தமிழுடைய இந்த வீர வணக்க நிகழ்வுக்கு அனைத்து மக்களும் பெறவும், இதில் இருக்கிற விருப்பு வெறுப்பு கருத்து முரண்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாங்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதுதான் சிறப்பு. ஏன்னு கேட்டா நாங்கள் இதுல கலந்து கொள்வதால நானோ இல்ல இது இனமோ இழக்க போறது ஒன்றும் இல்லை. இந்த பிரியாண தேவை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்ப நாங்கள் கலந்து கொள்வோம். இதுக்கு ஒரு உண்மையான நிகழ்வா இருந்தால் இதுக்கு மட்டும் நான் நம்புறேன். இருந்தால் எங்களோட இனத்துக்கு இது ஒரு வழிகாட்டியான நிகழ்வா இது அமையும். எங்களோட தலைவர் மீது மரியாதை வச்சு நாங்க செலுத்துற ஒரு சிறப்பு நிகழ்வா இது அமையும். அப்படி இல்லையா தவறானதுன்னா காலமும் இயற்கையும் வலியது, அது எங்களுக்கு வழிகாட்டும். ஆக நாங்கள் நம்பிக்கை வச்சு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் இழக்க போறது எதுவுமே இல்லை. நாங்க கலந்து கொண்டால் சிலவிட எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான ஒரு அடையாளமான ஒரு எங்களை வழி நடத்துற ஒரு நிகழ்வா ஒரு வீர வரலாறு எழுதிட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தரும். எனவே அன்புறவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும். நன்றி ஐயா. விமலன் ஐயா, உங்களுடைய இறுதி கருத்தா, இடையில நீங்க கொஞ்சம் வெளியில போயிருந்தீங்க போல இருக்கு, உங்களுடைய இறுதி கருத்தா நீங்க இந்த நிகழ்ச்சி குறித்து என்ன பதிவு பண்றீங்க? என்னதான் அம்மா 88 வயது, கொரோனாவுக்கு பிறகு இந்த வீட்டை விட்டு வெளியில போக இல்லை. அக்காண்ட வீட்லையும் எங்களோட டாக்டர் போயிட்டு வந்தவ இப்ப வந்து டாக்டர் தான் வீட்டுக்கு வந்து பார்க்குற நிலைமை. அவளிடம் கேட்டேன், இந்த நிகழ்வுக்கு நீங்க கட்டாயமா போகத்தான் வேணுமா, ஏன் போக வேண்டும் என்று. அவ இயல்பாக சொன்னதை நான் ரெக்கார்ட் பண்ணி பொது தளத்திலையும் விட்டிருக்கிறேன். அவ சொன்னது, அவருடைய பெற்றோர் எப்படி தேசிய தலைவரை பெற்றிருப்பார்கள் என்றால், தேசிய தலைவருடைய பணி என்ன என்று சொன்னால், இது என்ன செய்கிறது, நாங்க என்னத்தை செய்ய சொல்றோம். அப்ப நான் சொன்னேன், பெற்றோருக்காக செய்யணுமா, தேசிய தலைவருக்கு இப்ப எங்களுக்காக செய்யணுமா, இல்லாட்டி எதிர்கால சந்ததிக்காக செய்யணுமா என்று நான் கேட்க, அப்ப அவர் சொன்னார், இது எங்களுடைய கடமை, வரலாற்று கடமைக்கு இந்த கடமை நாங்கள் வந்து கடனாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய கடனாளிகள். உங்களுடைய கடமை என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் கடனாளி என்று நினைத்தால், உங்களுக்கான வரலாறு தந்திருக்கிற இந்த வாய்ப்பு
எனது அம்மா இவ்வளவு காலத்துக்கு பிறகும் ஃப்ளைட் எடுத்து லண்டன்ல இருந்து பேசல் நகருக்கு நானும் அக்காவும் அம்மாவும் 88 வயசு அம்மா முதல் தடவையா 4 வருஷத்துல அன்னைக்கு அந்த இறுதி மரியாதை வீர வணக்க மரியாதை செய்வதற்காக வாரார். நாங்கள் அனைவரும் அங்கு ஒன்று கூடுவோம். அந்த தேசிய தலைவர் அவருக்கு நாங்கள் புகழ் சேர்க்கவில்லை. அந்த நினைவில் கலந்து கொள்வதன் மூலமாக வரலாற்றில் நாங்கள் எமது கடமையை செய்தோம் என்ற திருப்தியும் அந்த கடனை ஒரு துளியாவது அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம் என்ற நிறைவுடன் நாங்கள் செல்வோம். ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு விடுதலையை வேண்டி நிற்கும் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வை அப்படித்தான் பார்ப்பார்கள் என்று நம்புகிறேன். அரசியலுக்கு அப்பால் போராளிகள், பொதுமக்கள், செயல்பாட்டாளர், உணர்வாளர்கள் என்றதற்கு அப்பால் விடுதலையை வேண்டி நிற்கும் பாதிக்கப்பட்ட அத்துணை உறவுகளும் தமிழர்கள் அனைத்து உயிர்களையும் மதிப்பவர்கள். நாங்கள் அனைத்து போராளிகளையும், மாவீரர்களையும், மனிதர்களையும், இந்த இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட தமிழர்கள், இன அழிப்பு எங்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற, அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற இந்த இனக்கூட்டம் உலகத்தில் ஒரு மூத்த இனம், மூத்த குடி, எமது தேசிய தலைவர்களான அந்த வீர வணக்கத்தை நடத்துவார்கள். அதில் இணைய விரும்பாதவர்கள் வேண்டா பெண்டாட்டி நின்றா குற்றம் இருந்தா குற்றம் என்று குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். அது சூது கவ்வும் என்று சூது கவ்வ துணை போபவர்களும் அதை தொடர்ந்துதான் செய்வார்கள். தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. நமது கடமையை, நமது கடனை எமது தலைவருக்காக, இந்த இனத்தின் விடுதலைக்காக, அடுத்த தலைமுறைக்காக நிறைவு செய்வோம். நன்றி. நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். ரொம்ப நன்றி ஐயா. உங்க எல்லோரும் பங்கெடுத்துக்கிட்டீங்க. உங்களுடைய வேலைக்கு மத்தியில நிகழ்வுகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கட்டும் தான் நம்முடைய கருத்து. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.